இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற யூனிட் என்னென்னா ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் வந்து 2 இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் ஃபஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ லெட்ஸ் பிகின் த செஷன். ஓகே, ஸோ ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வாட் இஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம், டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ் ஆஃப் ஸ்பெக்ட்ரா, மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ரா ஆஃப் டயாட்டமிக் மாலிக்யூல்ஸ் அண்ட் ரொட்டேஷனல் கான்ஸ்டன்ட், செலெக்ஷன் ரூல், infrared spectroscopy, applications, Raman spectroscopy, principles and applications, principles and instrumentation of and applications of UV visible spectroscopy, NMR, ESR and mass spectra. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து மெயினாக எதை முடிக்க போகிறோன்னா வந்து we are going to see what is electromagnetic spectrum, different regions of spectra, microspectra of diatomic molecules, selection rule. டைம் இருந்தால் இந்த டாபிக் பார்ப்போம், அப்படி இல்லைனா ரிமைனிங் எல்லாமே வந்து அடுத்தது. ஓகே, சரி. ஓகே, ஸோ வாட் இஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி? ஸோ ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பினா வந்து நம்ம வந்து மெயினாக வந்து பிரான்ச் ஆஃப் சயின்ஸ் வி ஸ்டடி அபவுட் தி இன்ட்ராக்ஷன் ஆஃப் மேட்டர் வித் த லைட்டு. இப்போது ஒரு சாம்பிள் இருக்குது, உங்களுக்கு வந்து அதனோட டெஸ்ட் டியூப்பில் வச்சுருக்கோம், வாட் எவர் இட் இஸ், யூ சிந்தசைஸ்டு சம் காம்பவுண்ட்ஸ். ஓகே, ஸோ அதை நீங்கள் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிலேருந்து அதனோட ஸ்ட்ரக்சர் என்ன, ஓகே, அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுக்கு தான் வந்து ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அது என்ன ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி, எல்லாருமே ரொம்ப பயப்படலாம். ஓகே, ஸோ ஒரு ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியும் ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஜென்ரலாக இந்த நமக்கு ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்குது, அதனோட கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர், லைக் எத்தனை கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது, இல்லை என்ன ஃபங்க்ஷனல் குரூப்பு, அதனோட பாண்ட் லென்த் என்ன, அதனோட மாஸ் வந்து எவ்வளோ, ஓகே, ஸோ அதில் டபுள் பாண்ட்ஸ் இருக்கா, ஓகே, அது எல்லாத்தையும் பற்றியுமே வந்து சொல்கிறது தான் வந்து இந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. ஸோ இட் டீல்ஸ் வித் த ஸ்டடி ஆஃப் இன்ட்ராக்ஷன் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் வித் மேட்டர். ஓகே, ஸோ இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனாக நத்திங் பட் நம்ம வந்து we can call that is light. Okay, it is available in the form of light also. So electromagnetic radiation, it is a radiant energy emitted from any source form of light and heat. Okay, so இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் த டூயல் கேரக்டர். அதாவது பார்ட்டிக்கல் மாதிரியும் பிஹேவ் பண்ணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா வேவ் மாதிரி வந்து பிஹேவ் பண்ணும். ஓகே, இட் ஹாஸ் அதான் டி ப்ராக்லி ரிலேஷன் லாம்டா = h/p அப்படின்னு சொல்லிட்டு அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் பார்த்துருப்போம். ஸோ இந்த வேவ்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா இட் ஹாஸ் த எலக்ட்ரிக் காம்பனண்ட் அண்டு மேக்னெட்டிக் காம்பனண்ட், ரெண்டும் ஒன்று பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஓகே, அதனால தான் வந்து லைட் நம்ம மேலே விழுந்தாலும் வி டோன்ட் ஃபீல் த எனி எலக்ட்ரிக் கரண்ட் ஆர் மேக்னெட்டிக் ஃபீல்ட், ரெண்டும் ஒன்று கேன்சல் பண்ணிக்குது. ஸோ தே ட்ராவல் இன் த வெலாசிட்டி ஆஃப் த லைட். ஓகே, இதுதான் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன்னா என்ன, இட் இஸ் அ ரேடியன்ட் எனர்ஜி எமிட்டட் ஃப்ரம் எனி சோர்ஸ் ஃபார்ம் ஆஃப் லைட். ஓகே, ஸோ இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் வந்து பார்த்திங்கனாக்கா இட் கன்சிஸ்ட் ஆஃப் டிஸ்க்ரீஸ் பேக்கெட்ஸ் ஆஃப் எனர்ஜி. இது பேர் தான் வந்து குவாண்டா அப்படின்னு சொல்லுவோம். குவாண்டம்னா வந்து 1 பேக்கெட், குவாண்டானா மல்டிபிள் பேக்கெட்ஸ் அப்படி கேட்பாங்க. ஓகே, மெனி பேக்கெட்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஸோ இந்த ஃபோட்டான், இந்த பேக்கேஜில் வந்து வி கால் தட் எனர்ஜி பேக்கெட் ஆஸ் அ ஃபோட்டான். அதில் வந்து ஆசிலேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு, இந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் இருக்கிறது ஒரு ஃபீல்டு, ரெட் கலர் இருக்கிறது அனதர் ஃபீல்டு, ஒன்று பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஓகே, ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, சோர்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இட் ட்ராவல்ஸ் இந்த அனதர் டைரெக்ஷன். இது ரெண்டுத்துக்கும் தேர்ட் டைரெக்ஷன், ஒன்று எக்ஸில் இருக்க, ஒன்று இருக்கலாம். லைட் வந்து நமக்கு இசட் டைரெக்ஷனில் இந்த ப்ராபிகேட் ஆகுது. ஓகே, த டைரெக்ஷன் இட் ப்ராபிகேட்ஸ். ஓகே, so next moving on to the electromagnetic spectrum. Okay, so இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஜென்ரலாக ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் வி கெட் த இன்ஃபர்மேஷன் அபவுட் த ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் பை யூஸிங் த லைட். ஒரு ரேடியேஷன் தான் பாஸ் பண்ணுறோம், அதை சாம்பிள் மேலே பாஸ் பண்ணுறோம். ஓகே, மேட்டர், இதுலேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் எடுக்கிறோம். ஓகே, ஸோ லைட் மேட்டர் இன்ட்ராக்ஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. ஸோ இப்போ லைட் வந்து மாலிகல்ஸ் மேலே விழுது, அந்த ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகல்ஸ் நம்மளால் கண்ணால் பார்க்க முடியாது. ஓகே, பட் இந்த லைட் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறப்ப என்ன ஆகும்,
அது வந்து எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது எப்படி ஆகுது, இப்போ வந்து ஒரு லைட்டை வந்து நம்ம ஒரு ப்ரிஸத்தில் பாஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுது, நமக்கு 7 கலர்ஸாக பிரியுது. அதே மாதிரி நம்ம சாம்பிள்ஸ் மேலே லைட்டை பாஸ் பண்ணுறப்போ இட் வில் ஹாவ் இன்ட்ராக்ஷன். அப்போ அப்சார்ப்ஷன் நடக்கலாம், எமிஷன் நடக்கலாம், என்ன வேணால் நடக்கலாம். ஓகே, அப்போ அந்த இன்ட்ராக்ஷனை வச்சு அந்த ஆட்டம்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுதான் வந்து சீயிங் த அன்சீயபிள். அதாவது லைட்டை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், மாலிக்யூல்ஸ் அண்ட் ஆட்டம்ஸை ஸ்டடி பண்ணுறோம். ஸோ ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிக்கு இது ஒரு கேட்சி வேர்ட் மாதிரி. ஸோ லைக் நம்ம கலர் ஸ்பெக்ட்ரம் சொன்னாக்கா நமக்கு ஒரு ஒயிட் லைட்லேருந்து ஆரம்பித்து ரெட் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து மேக்ஸிமம் ஃபிசிக்ஸில் வெப்கயருக்கு யூஸ் பண்ணுவோம். பட் நம்ம எக்ஸாக்ட் கெமிஸ்ட்ரியில் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்னா இதுதான். regions of the electromagnetic spectrum. It starts with the lower energy radiation, radio waves or TV waves. ஓகே, ஸோ அதனோட வேவ் லென்த் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 × 10⁻7 × 3 × 10⁻14. வேவ் ஏதாச்சும் ஒன்று வேவ் லென்த் பார்த்து வச்சுக்கோங்க, இல்லை ஃப்ரீக்வன்சியில் பார்த்து வச்சுக்கோங்க செகண்ட் இன்வர்ஸில். ஓகே, ஸோ இது எங்கெங்கெல்லாம் இதனோட சோர்ஸ் வந்து எடுக்கலான்னா வந்து இந்த எலக்ட்ரிக் கரண்ட், ஆல்டர்னேட்டிங் எலக்ட்ரிக் கரண்ட்டில் வந்து அந்த எலக்ட்ரான் ஆசிலேட் ஆகுது இல்லையா, அந்த அதுலேருந்து we can generate the ரேடியோ வேவ்ஸ் அண்ட் மைக்ரோவேவ்ஸ். ஸோ இது வந்து நமக்கு ஃப்ரீக்வன்சி வேவ் லென்த் வந்து இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், போக போக வந்து உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். வேவ் லென்த் டிக்ரீஸ் ஆச்சுன்னா எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது நமக்கு E is directly proportional to nu, E is inversely proportional to lambda. ஓகே, இப்போது இங்கே நமக்கு ரேடியோ ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்திங்கனாக்கா லோயர் எனர்ஜி பட் காஸ்மிக் ரேஸ் வந்து ஹேஸ் த ஹை எனர்ஜி. அப்போது லாம்டா வைஸ் பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கனாக்கா ரேடியோவுக்கு பார்த்திங்கனாக்கா லோ லாம்டா இருக்கும், ஹை லாம்டா இருக்கும். சரி, எதுக்கு ஹை லாம்டா, காஸ்மிக்கு வந்து பார்த்திங்கனாக்கா லோ லாம்டா. இப்போது எனர்ஜி அதிகமாக இருந்துச்சுன்னா வேவ் லென்த் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு இங்கேருந்து நம்ம என்ன ஆரம்பிச்சுப்போம், ஆங்ஸ்ட்ராமில் 3 × 10⁻7 ஆங்ஸ்ட்ராம். இங்கே வந்து என்னது 0 ஆங்ஸ்ட்ராம் டு 0.001 ஆங்ஸ்ட்ராம் வரைக்கும் நம்ம போயிருக்கோம். இப்போ போக போக வந்து உங்களுக்கு உங்களோட வேவ் லென்த் வந்து குறைஞ்சிட்டே இருக்கும் ஃப்ரம் லோயர் vibration to the higher vibration of radiation. இப்போ மைக்ரோவேவ்ஸ்க்கு 10⁸ to 3 × 10⁸ to 3 × 10⁻11. இதையுமே நம்ம ஆல்டர்னேட்டிங் எலக்ட்ரிக் கரண்ட் அந்த ஒயரை வச்சு we can generate the microwaves. இன்ஃப்ராரெட் வந்து ஒன்றும் இல்லை, நமக்கு நம்ம வீட்டில் இருக்க டங்ஸ்டன் பல்ப் வந்து ஜென்ரேட் பண்ணலாம். ஓகே, லைக் ஹீட்டிங் ராட்ஸ் ஆஃப் த ஸ்பெஷல், அது ஒரு ரெட் கலர் லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது. நமக்கு அந்த டங்ஸ்டன் லேம்ப்பு அது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா இன்ஃப்ராரெட்டை வந்து நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ விசிபிள் லைட் நமக்கு டைரெக்டாக சன்லேருந்தே கிடைக்கும். அதனோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்கனாக்கா 3800 ஆங்ஸ்ட்ராம். ஓகே, பட் இன்ஃப்ராரெட்டோட ரேஞ்ச் பார்த்திங்கனாக்கா 7600 × 3 × 10⁻7 ஆங்ஸ்ட்ராம். ஓகே, அடுத்து யூவி இது பார்த்திங்கனாக்கா நம்ம எதுலேருந்து கிடைக்குன்னா மெர்க்குரி லேம்ப்லேருந்து எடுக்கலாம், இல்லை டியூட்டீரியம் டிஸ்சார்ஜ் டியூப். ஸோ சோர்ஸ் வந்து கேட்பாங்க, இதுக்கு எந்த சோர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சோர்ஸ்க்காக கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து எக்ஸ்ரேஸ் வந்து நம்ம கூலிட்ஜ் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து தெரியும். ஜென்ரலாக வந்து லைக் நம்ம ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் தெரியும், அதுக்கு ஆப்போசிட் தான் வந்து எக்ஸ்ரே ஜென்ரேஷன். ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டில் என்ன பண்ணுவோம், எக்ஸ்ரேஸை வந்து மெட்டல்ஸ் மேலே விழ வச்சா எலக்ட்ரான்ஸ் வந்து எஜெக்ட் ஆகும். இங்கே கூலிட்ஜில் வந்து என்ன பண்ணுவோம், இந்த ஹை ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான்ஸை அந்த டியூப்பில் வந்து போகிறப்ப வந்து உங்களுக்கு என்ன ஆகும், எக்ஸ்ரேஸ் வந்து வெளியில் வரும். ஜஸ்ட் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டோட ஆப்போசிட் எஃபெக்ட் தான் வந்து எக்ஸ்ரே ஜென்ரேஷன், அது கூலிட்ஜ் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, ஸோ அது வந்து மெட்டல்ஸ் வந்து கேத்தோட் ரேஸ் கூட பம்பார்ட் பண்ணுறப்ப எக்ஸ்ரேஸ் வந்து வரும். காமா ரேஸ்லாம் வந்து யூ கெட் இட் ஃப்ரம் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன்லேயே வந்து ஹையர் ரேடியேஷன் சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ அது ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ்லேருந்து நமக்கு ஆல்ஃபா பீட்டா காமா ரேடியேஷன்ஸ் வரும். காஸ்மிக் ரேஸ்லாம் வந்து நமக்கு அவுட்டர் ஸ்பேஸ், நம்மளோட எர்த்தில் வராது, எர்த்துக்கு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் தான் இந்த காஸ்மிக் ரேஸ் வந்து நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் இருக்கிறதுலே ஹையர் எனர்ஜி. ஓகே, பட் லாம்டா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லோயர் லாம்டா. ஸோ அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒன்று கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா E = h/nu ஆர் E = hc/λ இல்லை hc/nu. இங்கே வந்து இங்கே கொடுத்துருக்கிறது வந்து என்னென்னா வாட் தே கேவ் யூ இஸ் த
நியூ பாரில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை வந்து லாம்டாவில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதாச்சும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா வச்சு ஜஸ்ட் ஹெச் இஸ் அ பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். ஹெச் வந்து 6.626 இன்ட்டு 10⁻34 ஜூல் செகண்ட். ஓகே, அதிலேருந்து we can get the another values. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு தி நமக்கு இந்த ரிலேஷன் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இது வந்து பிளாங்கோட ரிலேஷன். பிளாங்க் இந்த ஈக்குவேஷன் வந்து கண்டுபிடிச்சாரு. இந்த ஹெச்ன்றது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. இதனோட வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே சி வந்து வெலாசிட்டி ஆஃப் லைட்டு, அதனோட யூனிட்டோட கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு ஃபார்முலா இல்லை, இ ஈக்குவல் டு ஹெச்சிசி நியூ பார். இங்கே நியூ பார்னால் என்னது 1/λ. ஓகே, ஸோ இது வந்து இன்டர் கனெக்டட். இதுதான் டி ப்ராக்லி நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஓகே, இது ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் வச்சு ஈக்குவல் லாம்டா ஈக்குவல் டு h/pன்னு கொண்டு வருவோம். இப்போதைக்கு நமக்கு எனர்ஜி ஃப்ரீக்வன்சி வேவ் லென்த்துக்கு என்ன ரிலேஷன் மட்டும் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஜென்ரலாக வந்து இப்போ நம்ம மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ரா வந்து வந்தாச்சு. ஸோ மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ரானா என்னென்னா, ஸோ ஒரு டயட்டாமிக் மாலிகுல்ஸ் தான் இங்கே பார்க்குறோம். ஓகே, இந்த 2 ஆட்டம் இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம், இந்த ஆக்சிஸ் வச்சு அது சுற்றலாம். ஓகே, அலாங் த ஆக்சிஸ். இப்போ சுற்றுறப்போ ரொட்டேஷன் வந்து கிளாக் வைஸோ ஆன்டி வைஸோ அலாங் த ஆக்சிஸ். அப்படி இல்லைன்னா இந்த மாலிகுல் இருக்குது, இந்த மாலிகுலில் இங்கே ஒரு ஆக்சிஸ் போகும், அடுத்து மாலிகுலுக்கு மேலே ஒரு ஆக்சிஸ் போகும். இது வந்து இப்படி எழுதுனாக்கா மாலிகுல் இப்படி இருக்குது, அதே மாதிரி மாலிகுல் இப்படி இருக்குது, தென் ஆக்சிஸ் ஒரு ஆக்சிஸ் இப்படி போகுது. ஓகே, ஸோ அப்போது மொத்தம் 3 ஆக்சிஸ் இருக்குது. ஸோ ஜெனரலாக வந்து நமக்கு டயாட்டாமிக்னா வந்து we have only 2 types of rotation along the axis and the molecules-ஏ இந்த மாலிகுல்ஸே இது இப்படியே ரொட்டேட் ஆகிக்கிறது. ஓகே, கிளாக் வைஸில் ஆன்டி கிளாக் வைஸ்லேயும் ஒன்று வந்து இதனோட ஆக்சிஸில் ரொட்டேஷன், இது ஒரு பாண்ட் லென்த்னா பாண்டை வச்சு ரொட்டேஷன், இன்னொன்று இந்த ஆட்டம் இங்கேயும் இந்த ஆட்டம் இங்கேயும் போடுறது. அந்த மாதிரி 2 types ஆஃப் ரொட்டேஷன் ஃபார் டயாட்டாமிக். ஓகே, ஸோ அப்போது டயாட்டாமிக்கோட ரொட்டேஷன் வந்து எப்படி இருக்கும், அப்போது அப்படி ரொட்டேட் ஆகுறப்போ வந்து பார்த்திங்கனாக்கா அதனோட டைபோல் மூமெண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து இருக்கணும். ரொட்டேஷனில் வந்து டைபோல் மூமெண்ட், அப்போ பெர்மனன்ட் டைபோல் மூமெண்ட் இருந்தால் தான் இந்த ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ராவை வந்து இந்த மாலிகுல்ஸ் வந்து ஆன்சர் பண்ணும். பெர்மனன்ட் டைபோல் மூமெண்ட் வந்து அந்த மாலிகுல்ஸில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹாவ் H2 N2 CO, அதுக்கப்புறம் வந்து HCl. இதில் எந்தெந்த மாலிகுல்ஸ்லாம் வந்து ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ராவுக்கு ஆன்சர் பண்ணோன்னா, CO வந்து இது கார்பன் O, இது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகன்றதுனால அப்போது டைபோல் மூமெண்ட் இந்த டைரெக்ஷனில் இருக்கும். HClக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஹைட்ரஜனை கம்பேர் பண்ணுறப்ப குளோரினுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டைபோல் மூமெண்ட் இந்த டைரெக்ஷனில் இருக்கும். பட் N2 இட் இஸ் ஷேர்ட் பை சேம் டைப் ஆஃப் மாலிகுல்ஸ், நோ டைபோல் மூமெண்ட். H2வும் அப்போது ஹோமோநியூக்ளியர் ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நோ ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரா ஃபார் ஹோமோநியூக்ளியர் மாலிகுல்ஸ். இப்போ ஹெட்ரோநியூக்ளியர் மாலிகுல்ஸ் இருக்கணும், அதில் பெர்மனன்ட் டைபோல் மூமெண்ட் இருந்துச்சுன்னா அந்த மாலிகுல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இட் ஆன்சர்ஸ் ஃபார் தி ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரா. ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ராவோட கண்டிஷன் வந்து இதுதான், த மாலிகுல் ஷுட் பொசஸ் தி பெர்மனன்ட் டைபோல் மூமெண்ட். அதே மாதிரி வைப்ரேஷனல்னால் வந்து சேஞ்ச் இன் த டைபோல் மூமெண்ட். ஓகே, ஸோ அதுதான் நம்ம பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து ஜென்ரலாக அந்த EMR ஸ்பெக்ட்ரா. ஸோ நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து என்னென்னாக்கா வந்து நம்மளோடது வந்து நம்ம மைக்ரோவேவ் இந்த ரீஜனில் தான் இதை பற்றி தான் இந்த ரீஜனில் தான் நம்மளோட ரொட்டேஷ்னல் எனர்ஜி லெவல் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு டயக்ராம் காட்டுறேன். இதுதான் வந்து லைக் இது போகிறதுக்கு முன்னாடியே நான் வந்து 2 பேண்டு வரைகிறேன். ஓகே, இதுதான் வந்து எலக்ட்ரானிக் எனர்ஜி லெவல். இது வந்து நம்ம E0ன்னு எடுத்துப்போம், E1 எடுத்துப்போம். ஓகே, இந்த எலக்ட்ரானிக் எனர்ஜி லெவல்ஸ்க்குள்ளே தான் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மேபி வேறு கலர்ஸ் போடலாம். கண்ட்ரோல் இசட் இது வரலையே, சரி ஓகே.
I'll use the eraser. ஓகே, இந்த எலக்ட்ரானிக் லெவல்ஸ் வந்து நான் ரெட் கலரில் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து இந்த எலக்ட்ரானிக் லெவல்ஸ்குள்ளே தான் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட வைப்ரேஷனல் லெவல்ஸ் இருக்குது. வைப்ரேஷன் லெவல்ஸ்லாம் வந்து ப்ளூ கலரில் இருக்குது. இப்போ எலக்ட்ரானிக் லெவல்ஸ் வந்து ரொம்ப பெருசு. அதை விட சின்னது யார்? V1, V2, V3, V4ன்னு இருக்குது. அதேமாதிரி E1லேயும் நிறைய வைப்ரேஷன் லெவல்ஸ் இருக்குது. V1, V2, V3, V4, V5. ஓகே, அப்போ ஒரு வைப்ரேஷனுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னாக்கா ரொட்டேஷனல் வந்து இருக்குது. அப்போது ரொட்டேஷன் வந்து இதுக்குள்ளே இருக்குது. ஓகே, ஒரு வைப்ரேஷனுக்குள்ளேயும் மெனி ரொட்டேஷன் லெவல்ஸ். இப்போ எல்லோ லைன்ஸ் ஆர் ரெப்ரசன்டிங் தி ரொட்டேஷனல் லெவல்ஸ். அப்போ எனர்ஜி பார்த்தீங்கன்னாக்கா இது தெரியாது. ஸோ E எலக்ட்ரானிக் இஸ் கிரேட்டர் தென் E வைப்ரேஷனல் எனர்ஜி லெவல். அது எதை விட கிரேட்டர் தென்னா E ரொட்டேஷனல். ஃபார் எக்ஸாம்பிள் E எலக்ட்ரானிக் இருக்குன்னா இட் இஸ் 1000 times தி E வைப்ரேஷனல், அப்ராக்சிமேட்லி சொல்கிறேன். அதேமாதிரி E வைப்ரேஷனல் இஸ் ஈக்குவல் டு 1000 times தி E ரொட்டேஷனல். அப்போது ரொட்டேஷனல்ன்றது ஸ்மால் லெவல்ஸ். ஓகே, அப்போது நான் ரேடியோ ஃப்ரீக்வன்சி போட்டாக்கா ஒரு எலக்ட்ரான் இருக்குது. அந்த எலக்ட்ரான் வந்து நான் அது மேலே இப்போ நம்ம டிடி டிரான்சிஷன்லாம் படிச்சிருப்போம். அப்போ டிடி டிரான்சிஷன் ஆனது லைட் வந்து விழுது. லைட் வந்து விழுறப்போ நம்ம எலக்ட்ரானிக் லெவல்ஸில் சேஞ்சஸ் நடக்கும். நம்ம T2G to EGலாம் போடுவோம். இது ஒரு எலக்ட்ரானிக் லெவல் E1 அண்ட் E2. அப்போது லைட் யூவி ஆர் விசிபிள் லைட்டில் தான் உங்களுக்கு எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் நடக்கும். ஒரு எலக்ட்ரானிக் லெவல்லேருந்து இன்னொரு எலக்ட்ரானிக் லெவல். ஓகே, நம்ம அந்த போர் தியரியில் படித்த மாதிரி. ஓகே, பட்டு நம்ம வந்து இங்கே நம்ம லைட் இப்போ யூவி விசிபிளோட கம்மியான லைட் வந்து எதுனா நம்ம இன்ஃப்ராரெட். ஓகே, இன்ஃப்ராரெட் விட ரொம்ப கம்மியானது மைக்ரோவேவ். அப்போது இந்த மைக்ரோவேவ் வந்து என்னது ஒன்லி ரொட்டேஷனை மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணும். ஓகே, அப்போது மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி என்னன்னு சொல்லுவோம்? மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி இஸ் நோன் as த rotational spectroscopy. அப்போ IR spectroscopy is known as the vibrational spectroscopy. IR வந்து என்ன பண்ணும்? மாலிக்யூல்ஸோட வைப்ரேஷன் எனர்ஜி லெவலில் மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணும். அப்போது விசிபிள் லைட் வந்து என்ன பண்ணும்? எலக்ட்ரானிக் டிரான்சிஷன். அதை விட அதிகமாக போகிறப்ப வந்து என்னாகும்? மாலிக்யூல்ஸ் வந்து எக்ஸ்ரேஸ்லாம் விழுறப்ப என்னாகும்? எலக்ட்ரான்ஸ்லாம் வெளியில் போயிட்டு அயனைசேஷன் ஆகும். அதை விட ஹையர் ரேஸ் போடுறப்ப இப்போ காமா ரேஸ்லாம் போடுறப்ப வந்து மாலிக்யூல்ஸே உடைய செஞ்சிடும். இப்போ இந்த எனர்ஜி வந்து அதிகமாக ஒரு லெவல் எலக்ட்ரானிக் லெவல்ஸ்லையும் சேஞ்சஸ் வந்து நடக்கும். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதுதான் எலக்ட்ரானிக் லெவல்ஸ், பெரிய லெவல். ஓகே, ஸோ அதில் எலக்ட்ரானிக் லெவல்ஸில் தான் வந்து வைப்ரேஷன் இருக்குது. இந்த ஒரு வைப்ரேஷன் லெவலில் தான் இத்தனை ரொட்டேஷன் லெவல் இருக்குது. ரொட்டேஷனல் விட ரொம்ப சின்னது டிரான்ஸ்லேஷனல். அப்போது நம்ம ஒரு மாலிகுலோட டோட்டல் எனர்ஜி வேணும்னு கேட்டாக்கா என்ன சொல்லணும்? E எலக்ட்ரானிக் ப்ளஸ் E வைப்ரேஷனல், E ரொட்டேஷனல் ப்ளஸ் E டிரான்ஸ்லேஷனல். டிரான்ஸ்லேஷனல் ரொம்ப சின்னதுன்றதுனால அதை நம்ம இக்னோர் பண்ணிட்டு ஒன்லி எலக்ட்ரானிக் வைப்ரேஷன் ரொட்டேஷன் வரைக்கும் வச்சுப்போம். இது பேர் தான் வந்து பான் ஓப்பன்ஹைமர் அப்ராக்சிமேஷன், BOAன்னு சொல்லுவோம். இந்த ரீசெண்டாக இப்போ ஓப்பன்ஹைமர்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா? அந்த ஓப்பன்ஹைமர் தான் வந்து இந்த ரிலேஷனை வந்து அவர் கண்டுபிடிச்சார். ஓகே, ஸோ தட் இஸ் பான் ஓப்பன்ஹைமர் அப்ராக்சிமேஷன். அதாவது ஒரு எனர்ஜி ஆஃப் த மாலிகுல் இஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரானிக் எனர்ஜி ப்ளஸ் வைப்ரேஷன் எனர்ஜி ப்ளஸ் ரொட்டேஷன் எனர்ஜி. அப்போது நம்ம ரொட்டேஷன் லெவல்ஸில் மட்டும், இப்போ ரொட்டேஷன் லெவலில் டிரான்சிஷன்னா நான் ரேடியோ ஃப்ரீக்வன்சி போட்டால் இங்கேருந்து எனக்கு இங்கே டிரான்சிஷன் நடக்கும், இந்த லெவல்லேருந்து இந்த லெவலுக்கு. இப்போ நான் IR ரேடியேஷன் பாஸ் பண்ணால் இந்த வைப்ரேஷன் லெவல்லேருந்து இந்த வைப்ரேஷன் லெவலுக்கு எனக்கு டிரான்சிஷன் நடக்கும். இதே வந்து லைட்டு பாஸ் ஆனால் இந்த லெவல்லேருந்து இந்த லெவலுக்கு எனக்கு டிரான்சிஷன் நடக்கும். அப்போது நான் ரொட்டேஷனில் அந்த எலக்ட்ரான் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுமா, இல்லை வைப்ரேஷன் லெவல்ஸில் அதை நான் அஃபெக்ட் பண்ணுமா, இல்லை எலக்ட்ரானிக் லெவல் அஃபெக்ட் பண்ணுமான்றதான். இதுதான் இந்த பேண்ட்ஸ். ஸோ இந்த அகெயின் இந்த பிளாக் கலரில் இருக்கிறது எலக்ட்ரானிக் லெவல்ஸ், இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது வைப்ரேஷன் லெவல், அதை விட நேவி ப்ளூவில் இருக்கிறது ரொட்டேஷன் லெவல்ஸ். அப்போ டிரான்சிஷன்ஸ் வந்து அந்த உங்களுக்கு நாம் படிக்க போகிறது இந்த
T நேவி ப்ளூ டு டிரான்சிஷன் தான் வந்து ரொட்டேஷன். இந்த சி ப்ளூ டு இது வந்து வைப்ரேஷன். ஓகே, புரிஞ்சா? நம்ம ஐஆர் யூஸ் பண்ணால் வைப்ரேஷன் சேஞ்சஸ் படிக்கலாம், மைக்ரோவேவ் யூஸ் பண்ணால் ரொட்டேஷ்னல் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி படிக்கலாம். ஸோ அடுத்து வந்து நம்ம மாலிக்யூல்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே கிளாஸிஃபை பண்ணியிருப்போம், கோவேலண்ட், அயானிக், மெட்டாலிக் இந்த மாதிரி. ஸோ அதில் இருக்க நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பற்றி, மானோ ஆட்டாமிக்னா ஒரு ஆட்டம் இருக்கும், டை ஆட்டாமிக்னா 2 ஆட்டம் இருக்கும், ட்ரை ஆட்டாமிக்னா 3 ஆட்டம் இருக்கும், பாலி ஆட்டாமிக்னா மெனி ஆட்டம்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ நமக்கு இந்த மைக்ரோவேவ் ரீஜன்னா வந்து என்னென்னா, வேவ் லென்த்தில் வந்து சொன்னாக்கா 100 சென்டிமீட்டர் டு 1 millimeter. ஃப்ரீக்வன்சியில் சொன்னாக்கா 3 × 10⁻13 ஹெட்ஸ் டு 3 × 10⁻10 ஹெட்ஸ். இந்த பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போது இது யாருக்கும் நடுவில் இருக்க மைக்ரோவேவ், ஃபஸ்ட்டு ரேடியோ ஃப்ரீக்வன்சி, அதுக்கப்புறம் வந்து மைக்ரோவேவ், அதுக்கப்புறம் தான் வந்து ஐஆர். அப்போது இது இட் லைஸ் பிட்வீன் தி ரேடியோ அண்டு ரேடியோ ஃப்ரீக்வன்சி ரீஜன் அண்ட் ஐஆர் ரீஜனுக்கு நடுவில் தான் இது வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து நமக்கு ஸ்பெக்ட்ராவில் 2 ஸ்பெக்ட்ரம் நடக்கலாம். மாலிக்யூல்ஸ் நீங்கள் எனர்ஜி போட்டோன்னே மேலே போச்சு அந்த ஸ்பெக்ட்ரம் கொடுச்சுன்னா அது பேர் வந்து அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். இல்லை இங்கேருந்து போயிட்டு திருப்பியும் ரிலீஸ் ஆகுறப்போ உங்களுக்கு ஸ்பெக்ட்ரம் கொடுச்சுன்னா அது பேர் வந்து எமிஷன் ஸ்பெக்ட்ரா. அண்ட் இங்கே அப்போ நம்மளோட மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ரா வந்து எமிஷன் ஸ்பெக்ட்ராவை அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ராவும் கேட்டால் நம்மளோட மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ரா வந்து மோஸ்ட்லி வந்து அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா. இங்கேருந்து மாலிகுல்ஸ் கீழே போகிறப்ப எனர்ஜி எடுத்துகிட்டு போகுது, அதனால் இருந்து ஸ்பெக்ட்ரா கொடுக்குது நமக்கு தெரியும். அதே மாதிரி ரொட்டேஷனல் எனர்ஜி லெவல்ஸ் வந்து குவான்டைசேஷன்னா லைக் இந்த லெவல் டு இந்த லெவலுக்கு எவ்வளோ எனர்ஜி அப்படின்றது நமக்கு தெரியும், அது பேர் குவான்டைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நம்ம எலக்ட்ரானிக் ட்ரான்சிஷனுக்கு வந்து E=h சொல்லுவோம். அப்போது ஒரு வைப்ரேஷன் லெவல்லேருந்து இன்னொரு வைப்ரேஷன் லெவலுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படும், அதேமாதிரி ஒரு ரொட்டேஷன் லெவல்லேருந்து இன்னொரு ரொட்டேஷன் லெவலுக்கு எவ்வளோ மினிமம் எனர்ஜி தேவைப்படும். அப்போ அதனோட எனர்ஜி வந்து குவான்டைஸ்னால் இவ்வளோ தான் லெவல்ஸ், எவ்வளோ எனர்ஜின்றதை இதுதான். ஓகே, அப்போ பெர்மிட்டட் எனர்ஜி லெவல்ஸ் ஆர் கால்டு ரொட்டேஷனல் எனர்ஜி லெவல்ஸ். இப்போ நம்ம இந்த குட்டி குட்டி லைன்ஸ் பார்த்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டு இது வந்து வைப்ரேஷன், இதுக்குள்ளே இருக்கிறது ரொட்டேஷன், அந்த மெனி வைப்ரேஷனுக்குள்ளே இருக்கிறது வந்து எலக்ட்ரானிக் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ ஒரு எலக்ட்ரானிக்குள்ளே மெனி வைப்ரேஷன் லெவல் இருக்குது. அப்போது இவ்வளோ தான் வந்து பெர்மிட்டட் லெவல் வந்து இவ்வளோ தான் இருக்கும். அதுதான் வந்து இந்த குட்டி குட்டி லைன்ஸ் தான். இந்த போன இதுக்குள்ள இருக்கிற இந்த நேவி கலரில் இருக்க லைன்ஸ் தான் வந்து ரொட்டேஷ்னல் எனர்ஜி லெவல்ஸ். இந்த ப்ளூவில் இருக்கிறது வந்து வைப்ரேஷ்னல் எனர்ஜி லெவல்ஸ். இன் திஸ் black to this black is the எலக்ட்ரானிக் எனர்ஜி லெவல்ஸ். இதுதான் மெயின். இதை புரிஞ்சுட்டாவே போதும், ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ இப்போ இந்த எனர்ஜி லெவல்ஸ் இதெல்லாம் வேணும்னாக்கா நம்ம என்ன பண்ணுவோம், we have to solve the Schrödinger equation for given Hψ = Eψ தான் எல்லாத்துக்கும் சால்வ் பண்ண போகிறோம். பட் ஒரு சிஸ்டத்துக்கும் ஹெச் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதனோட கரஸ்பாண்டிங் தான் வந்து கண்டுபிடிப்போம். இது வந்து ஒரு ஐகன் வேல்யூ ஈக்குவேஷன். நீங்கள் குவாண்டம் மெக்கானிக்ஸ் பாஸ்லேட்டர் படிச்சிங்கனாக்கா ஒரு ஆப்ரேட்டர் சை மேலே ஆக்ட் ஆகி அதே ஆப்ரேட்டர் திருப்பி கொடுத்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து கொடுக்கும். இப்போது ஒரு சிஸ்டத்துக்கும் 1D பாக்ஸ்க்குனால் அது ஒரு எனர்ஜி லெவல், ரிஜிட் ரோட்டார்னால் ஒரு எனர்ஜி லெவல், ஓகே, வைப்ரேஷன் சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டர்னால் அதுக்கு ஒரு எனர்ஜி லெவல். எல்லாத்துலேயுமே நம்ம ஸ்க்ராடிங்கர் ஈக்குவேஷன் தான் சால்வ் பண்ணுவோம். ஆனால் உள்ளே போகிற பொட்டென்ஷியல் எனர்ஜி மாறுறதுனால ஒரு தடையும் நமக்கு வேறு ஒரு எனர்ஜி வந்து நமக்கு ஃபார்மில் வந்து கிடைக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ அப்போ a molecule interacts with the oscillating electric field of the incident radiation to absorb the rotation energy level and produce the. இப்போ நம்ம வந்து இதுதான் நம்மளோட சாம்பிளிங் மாலிகுல்ஸ் வந்து இருக்குது. இந்த லைட்டை பாஸ் பண்ணுறோம். இந்த லைட்டில் வந்து நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டும் இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா. இதில் வந்து ஒரு டைபோல் மூமெண்ட் இருக்குது, மாலிகுல்ஸில் ஒரு டைபோல் மூமெண்ட் இருக்குது. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த டைபோல் மூமெண்ட் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுனால வந்து என்ன ஆகுது, அந்த ரொட்டேஷன் லெவல்ஸில் இங்கே இருக்க எலக்ட்ரான் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகலாம். ஓகே, அப்போது இட் அப்சார்ப் த எனர்ஜி அண்ட் ப்ரொடியூஸ் தி அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா. ஓகே, ஸோ லைட் மேட்டர் இன்ட்ராக்ஷன் தான் சிம்பிளி. அப்போது இந்த டைபோல் மூமெண்ட் அது வந்து இந்த மாலிகுல் ரொட்டேட் ஆகிறதுனால இட் கேன் ஜென்ரேட் த எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ அப்போ மாலிகுல்குள்ளே ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஜென்ரேட் ஆகுது. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து லைட்டோட எலக்ட்ரிக் ஃபீல்டு கூட இன்ட்ராக்ட் ஆகிறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இட் கிவ்ஸ் தி ஸ்பெக்ட்ரம். அப்போது ஹோமோநியூக்ளியர் மாலிகுல் அண்ட் சிமெட்ரி மாலிகுல்ஸ்லாம் வந்து மைக்ரோவேவ் இன்ஆக்டிவ், இதை நோட் பண்ணிக்கோங்க. ஹோமோநியூக்ளியர்னால் H2
Cl2. அதே மாதிரி சிமெட்ரிக் மாலிக்யூல்ஸ்னால் வந்து சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் நடுவில் வந்து ஒரு இங்கேருந்து ஆப்போசிட்டில் மீட் பண்ணுற மாலிக்யூல்ஸ், சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருக்க மாலிக்யூல்ஸ். இப்போ CO2 சொல்ல முடியாது, H2Cl2. ஓகே. ஸோ சிமெட்ரி மாலிகல்ஸ் ஆர் மைக்ரோவேவ் இன்ஆக்டிவ். அப்போது ஆக்டிவாக இருக்க மாலிகல்ஸ்னால ஹெட்ரோநியூக்ளியர். ஹெட்ரோநியூக்ளியர்னால் வந்து HCl, 2 டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ்னால மாலிகல். அதுக்கப்புறம் வந்து H2O, CO2. அது CO2ல எல்லாமே வந்து ஆக்டிவாலாம் இருக்காது, ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரெச் அது அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம். பெர்மனன்ட் டைபோல் மூமெண்ட் அது க்ரியேட் ஆகணும் அந்த மாலிகல் ரொட்டேட் ஆகுறப்ப. ஸோ அது வந்து ஹெட்ரோநியூக்ளியராக இருக்கணும், அசிமெட்ராக இருக்கணும், and microwave active, and they should possess the permanent dipole moment. ஓகே. ஸோ சார்ஜ் பெர்மனன்ட் டைபோல் மூமெண்ட் வந்து இதில் இருக்கணும். ஓகே. அப்போனா தான் வந்து அந்த மாலிக்யூல் வந்து மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ரத்தில் ஆக்டிவாக இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே நம்ம சொன்ன மாதிரி இந்த ரொட்டேட்டிங் நம்ம டைஅட்டாமிக் மாலிகல்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டைஅட்டாமிக் மாலிகுலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா ரிஜிட் ரோட்டார். ரிஜிட் ரோட்டார்னால் ஒரு மாலிகுல் இருக்குது, அந்த மாலிகுல் ரொட்டேட் ஆகுறப்ப அதனோட பாண்ட் லென்த் வந்து மாறாது. நான் ரிஜிட் ரோட்டார்னால் வந்து என்ன ஆகும், இப்போ இப்படி இருக்க பாண்ட் லென்த் இவ்வளோ தூரம் எக்ஸ்பேண்ட் ஆகிடும் ரொட்டேட் ஆகுறப்ப. ஓகே. மேபி நான் ஒரு கிஃப்ட் பையில் எங்கன்னா போட்டிருப்பேன், மேபி பின்னாடி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ டியூ டு ரொட்டேஷனால் பாண்ட் லென்த் சேஞ்ச் ஆச்சுன்னா அது பேர் நான் ரிஜிட். ஃப்ளெக்சிபிள், ஏன்னா ஃப்ளெக்சிபிள் பாண்டாக இருக்கிறதுனால நமக்கு பாண்ட் வந்து ஸ்ட்ரெச் ஆகிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகும், இது வந்து ஒரு ஐடியல் தான். ரியாலிட்டியில் நமக்கு நான் ரிஜிடாக தான் இருக்குது நம்ம மாலிகுல். இது நமக்கு ஈஸியாக அதனோட எனர்ஜி வேல்யூ வரணுன்றதுக்காக ஒரு அப்ராக்சிமேஷன். இப்போ எப்படி ஐடியல் ஈக்குவேஷன், நான் ஐடியல் ரியல் கேஸ் ஈக்குவேஷன் இருக்கோ அதுமாரி ரிஜிட் ரோட்டான்றது ஒரு மாடல் ஃபார் த ஒரு ரொட்டேட்டிங் டைஅட்டாமிக் மாலிகுல். அங்கே வந்து அந்த மாலிகுல் வந்து ரொட்டேட் ஆகுறப்ப நமக்கு பாண்ட் லென்த் வந்து மாறாது. ஓகே. So a diatomic molecule can rotate around the vertical axis, so the rotational energy is quantized. அப்போது இந்த rotational energy level, the frequency of the spectral lines due to the transition, selection rule and absorption spectra are studied. ஓகே. ஸோ இந்த diatomic molecule வந்து ரொட்டேட் ஆகுது. இப்போ பாண்டு வந்து உங்களுக்கு பாண்ட் லென்த் வந்து சேஞ்ச் ஆகாது ரிஜிட் ரோட்டரில். நான் ரிஜிட் ரோட்டரில் பாண்ட் லென்த் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இது வந்து நம்ம இந்த ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ராவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேபிள் இது. இங்கே ஒரு குவான்டிட்டி மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு சொல்லிட்டு படிப்போம். இப்போது நமக்கு ஒரு மாலிகுல் இருக்குது, அதுக்கு 3 டைமென்ஷன், எக்ஸ் டைமென்ஷன், ஒய் டைமென்ஷன் இருக்குது. இப்போ எக்ஸ் டைமென்ஷனில் வந்து அந்த மாலிகுலோட மூமெண்ட் ஆஃப் எனர்ஜியை ஐஏன்னு வச்சுக்கிறோம், ஒய் டைமென்ஷனில் வந்து ஐபின்னு வச்சுக்கிறோம், இசட் டைமென்ஷனுக்கு ஐசின்னு வச்சுக்கிறோம். அந்த ஐஏ, ஐபி, ஐசி வேல்யூ பொறுத்து இப்போ மாலிகுல் வந்து என்ன மாதிரி, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் லீனியர் மாலிகுல்ஸ்னால் IA equal to 0, அப்போ IB equal to IC, மூமெண்ட் ஆஃப் எனர்ஜியா ஃபார் B அண்ட் C வந்து ஈக்குவலாக இருக்கும். அது வந்து எந்தெந்த மாலிகுல்ஸ், HCl அண்டு OCS. ஓகே. இல்லை CS2 கூட நம்ம வைப்போம். ஓகே. இங்கே ஸோ OCS. அதுக்கப்புறம் வந்து வி கேட்டகரைஸ் அனதர் டைப் ஆஃப் மாலிகுல்ஸ். டைப் ஆஃப் ரோட்டார்ஸ்லேயே லீனியர் வந்து ஒரு டைப் ஆஃப் மாலிகுல். அடுத்த டைப் ஆஃப் ரொட்டேட்டர்ஸ் யாருன்னா சிமெட்ரிக் டாப். அதுலேயே 2 கேட்டகரிக்கு, ப்ரோலேட் அண்ட் ஆப்லேட். அதாவது இங்கே 2 வந்து சேமாக இருக்கும், ஒன்று வந்து அதை விட ஜாஸ்தியாக இருக்கும் இல்லை கம்மியாக இருக்கும். இப்போ ஐஏ அண்ட் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ஏ அண்ட் பி ஆர் ஈக்குவல், விச் இஸ் கிரேட்டர் தென் தி தேர்ட் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. கிரேட்டர்னால் வந்து ப்ரோலேட்டுன்னு ஞாபகம் வச்சுங்க. அதேமாதிரி ஓப்லேட்டுன்னு இருக்குது, ஐஏ அண்ட் ஐபி ஈக்குவல் டு சேமு. அது அந்த ரெண்டுத்தோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐசியை விட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ ஐஐபியோட வேல்யூ ஐசி விட கம்மியாக இருக்குது. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள், இப்போ ப்ரோலேட்டுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா CH3F, ஓப்லேட்டுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து BCl3, பென்சின், இது எல்லாமே. அடுத்து ஸ்பெரிக்கல் டாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3மே சேமாக இருக்கும், ஐஏ ஈக்குவல் டு ஐபி ஈக்குவல் டு ஐசி. அப்போ அது இதெல்லாம் வந்து மீத்தேன், SF6 இதெல்லாம். அசிமெட்ரிக் டாப்னா இந்த 3மே சேமாக இருக்காது, அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து வாட்டர் மாலிகுல். ஸோ இப்போ இது வந்து நிறைய கொஷினில் நான் பார்த்துருக்கேன். ப்ரோலேட்டுக்கு என்ன கண்டிஷன், அதனோட எக்ஸாம்பிள் என்ன, இல்லை ஒரு சில மாலிகுல்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருவாங்க, அது ப்ரோலேட்டா ஓப்லேட்டா, இல்லை இதில் எது ஸ்பெரிக்கல் டாப், அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அப்போ இந்த டேபிள் இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இதுதான் நான் சொன்னேன், இப்போ ரொட்டேட் ஆகிற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாண்ட் லென்த் வந்து மாறுது.
ஸோ அந்த மாதிரி மாறிச்சுன்னா அது பேர் நான் ரிஜிட் ரோட்டார். இப்போ நம்ம இந்த டயட்டாமிக் மாலிகுல் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இதுதான் அதனோட சென்டர் ஆஃப் மாஸ். சென்டர் ஆஃப் மாஸ்னால் இந்த பாயிண்டில் நீங்கள் தூக்குனீங்கன்னா இதனோட மாசும் வந்து இங்கே ஈக்குவலாக இருக்கும். டிஸ்டன்ஸ் வச்சு இது வந்து சென்டர் ஆஃப் மாஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ 2 பேர் சேம் ஈக்குவல் வெயிட் இருக்க ஒரு ஆப்ஜெக்டை தூக்கிட்டு போகிறாங்கன்னா சென்டர் ஆஃப் மாஸ் நடுவில் இருக்கும். டிஃப்ரெண்ட் வெயிட்ஸ் இருக்கிறதுக்குன்னா வந்து நமக்கு சென்டர் ஆஃப் மாஸ் வந்து நம்ம அந்த பாயிண்ட்டை வந்து வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட். ஓகே, இப்போது சென்டர் ஆஃப் மாஸ், இப்போ இது வந்து இந்த சென்டர் ஆஃப் மாஸ்லேருந்து இந்த எம்மோட டிஸ்டன்ஸ் வந்து R1, இந்த சென்டர் ஆஃப் மாஸ்லேருந்து இந்த M2ஓட டிஸ்டன்ஸ் வந்து R2ன்னு வச்சுக்கிறோம். இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் இது ரெண்டுத்துக்கும் இருக்க இதுதான் பாண்ட் லென்த் R ஈக்குவல் டு R1 + R2. ஸோ அதிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோன்னா, இங்கே மெயினாக பார்க்க வேண்டியது என்ன எக்ஸ்பிரஷன்னா I ஈக்குவல் டு μr² ஒன்று கண்டுபிடிப்போம். இனிஷியலாக சிங்கிள் ஆட்டமாக இருந்தால் mr² முடிச்சுப்போம். 2 ஆட்டம் கனெக்டடாக இருந்தால் வி பிரிங் த ரெடியூஸ்ட் மாஸ். ரெடியூஸ்ட் மாஸ்னால் என்ன? m1 m2 டிவைட் பை m1 + m2. ஓகே, ஸோ இதுதான் இங்கே டிரைவ் பண்ணியிருப்பாங்க, வேறு எதுவுமே இல்லை. நமக்கு டெரிவேஷன் தேவையில்லை. வாட் இஸ் த கான்செப்ட்? அப்போ மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 மாலிகுல் இருந்துச்சுன்னா அதனோட ரெடியூஸ்ட் மாஸ் இன்ட்டு அதனோட பாண்ட் லென்த்துக்கு ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ வாட் இஸ் மை ரெடியூஸ்ட் மாஸ்? m1 m2 டிவைட் பை m1 + m2. ஓகே, ஸோ அதுதான் இங்கே கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ நமக்கு தேவையானது வந்து என்னென்னா இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்புறம் இந்த ரெடியூஸ்ட் மாஸ். இதுதான் நமக்கு கேல்குலேஷன்ஸில் நிறைய கேட்பாங்க. இந்த ரெண்டுத்தோட ஃபார்முலா மட்டும் ஞாபகம் எப்படி வந்துச்சுன்னு மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ ஒரு ரொட்டேட்டிங் மாலிகுல் இருக்குது, அதனோட எனர்ஜி கண்டுபிடி. இப்போ நம்ம வந்து கைனடிக் எனர்ஜினா ஒரு மாலிகுல் வந்து மூமெண்ட்டில் இருக்குது, அதுக்கு என்ன சொல்லுவோம்? கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு ½ mv². இப்போது இது வந்து லீனியர் மொமெண்டம் p²/2m. இப்போ இங்கே வந்து ரொட்டேட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஆங்குலர் மொமெண்டம் வருது. அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? L ஈக்குவல் டு mvr. அதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா இந்த mvr-ஐ வந்து நம்ம வேறு மாதிரி எழுதுவோம். ஸோ அதை I⍵²/2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவாங்க. ஓகே, I⍵ எப்படி இப்போ p²/2m எழுதலாம், இல்லை ½ mv² எழுதியிருக்காங்களா? அந்த மாதிரி இங்கே ஐன்றது மாஸ்க்கு ஈக்குவல், ஒமேகான்றது ஆங்குலர் வெலாசிட்டி. ஓகே, அந்த இது ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் யூ கெட் த கைனடிக் எனர்ஜி ஆஃப் த ரொட்டேட்டிங் மாலிக்யூல். ஓகே, ஸோ அப்போது ஆங்குலர் மூமெண்டம் L ஈக்குவல் டு என்ன? I⍵. ஓகே, ஸோ நம்மளோட எனர்ஜி வந்து என்ன சொல்லுவாங்க? L²/2I அப்படின்னு சொல்லுவாங்க. L², இப்போ எப்படி p²/2m ஈக்குவல் டு ½ mv² நமக்கு தெரியும். அதே மாதிரி L²/2I தான் வந்து இங்கே என்ன சொல்லுக்கா ½ I⍵² அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. இந்த ரொட்டேஷன் எனர்ஜி லெவல் வந்து குவான்டிடைஸ்ட். இப்போ அதனோட வேல்யூ வந்து L²/2I இல்லை ½ I⍵², இல்லை இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணாக்கா நம்ம L வந்து ஆங்குலர் மொமெண்டம் வந்து என்னன்னு தெரியும். L வந்து √J × J+1. அது பேர் வந்து ஜேன்னா என்னது? ரொட்டேஷ்னல் குவாண்டம் நம்பர். இப்போ எப்படி நம்மளுக்கு 4 குவாண்டம் நம்பர், அது வந்து எலக்ட்ரானிக் லெவல்ஸில் NLMS அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ரொட்டேஷன் லெவலுக்கு வந்து நம்ம இது என்ன சொல்லுவோம்னா வந்து இது ரொட்டேஷ்னல் குவாண்டம் நம்பர். ஜேன்றது சம்டைம்ஸ் 0, இது 0th லெவல். அடுத்த லெவல் வந்து J ஈக்குவல் டு 1. இப்போ இந்த லெவல் டு இந்த லெவல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இந்த இப்போ J வந்து ரொட்டேஷனல் லெவலை ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்போது Jனா என்னது? ரொட்டேஷ்னல் குவாண்டம் நம்பர். அப்போது ஆங்குலர் இதனோட மாலிகுல் சுற்றுறதுனால ஒரு ஆங்குலர் மூமெண்டம் வரும். அப்போ அதை டோட்டல் ஆங்குலர் மூமெண்டம் √J × J+1 × h/2π சொல்லலாம், இல்லை h×2ன்னு சொல்லலாம். J × J+1 h×h/2π வந்து ரெடியூஸ்ட் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். h/2π நம்ம h×ன்னு எழுதலாம். அப்புறம் நமக்கு எனர்ஜி ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்காங்க? L²/2Iன்னு சொல்லியிருக்காங்க, அதாவது ½ mv² மாதிரி. இதை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன வரும் ஈக்குவேஷனில்? J × J+1 by 2I அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது h² வேறு இருக்குது. h²/4π². இங்கே வந்து உங்களுக்கு என்ன இருக்குது? ஒரு 2I இருக்குது. ஓகே, அப்போது J × J+1
இன்ட்டு இங்கே ஹெச் ஸ்கொயர் முன்னாடி கொண்டு வந்துடலாம். இந்த 4 இன்ட்டு 8 பை ஸ்கொயர் ஐ அப்படின்னு சொல்லலாம். எனர்ஜி ஈக்குவல் டு இப்போ இந்த எனர்ஜியை வந்து நம்ம என்ன கன்வெர்ட் பண்ண போகிறோம், நமக்கு E இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துச்சு, ஹெச் ஸ்கொயர் இன்ட்டு ஜே ப்ளஸ் 1 பை 8 பை ஸ்கொயர் ஐன்னு வந்துச்சு. நமக்கு E ஈக்குவல் டு என்னன்னு தெரியும், ஹெச்சி நியூன்னு தெரியும். நமக்கு இதில் வந்து என்ன வேணும்னா நியூ பார், ஹெச்சி நியூ பார் தான் வேணும். ஈக்குவல் டு ஹெச் நியூ. அப்போது இன் டேர்ம்ஸ் ஆஃப் சென்டிமீட்டர் இன்வெர்ஸில் தான் இந்த ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ராவை இது பண்ணுவாங்க. அதனால் இதை ஹெச்சிசியால் இங்கே கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ நியூ பார் அதாவது ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரா இன் டேர்ம்ஸ் ஆஃப் இது ஜூல்ஸில். இப்போ எனக்கு சென்டிமீட்டர் இன்வெர்ஸில் இதே எக்ஸ்பிரஷன் வேணுன்றப்ப வந்து இந்த ஹெச்சிசியை வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துடும். அப்போ இது நியூ பாராக மாறிடும். அப்போ ஹெச் ஸ்கொயர் இன்ட்டு ஜே ப்ளஸ் 1 டிவைட் பை 8 பை ஸ்கொயர் ஐ இன்ட்டு ஹெச்சி. மேலே இருக்க ஹெச் கீழே இருக்க ஹெச் ஒரு தடவை இங்கே ஒரு பவர் இருக்குது. அப்போது எனக்கு நியூ பார் ஈக்குவல் டு என்ன வரும், ஹெச் ஸ்கொயர் 8 பை ஸ்கொயர் ஐசி இன்ட்டு ஜே ப்ளஸ் 1. இந்த ஹோல் டேர்ம் இருக்கு இல்லையா, இதை தான் வந்து பின்னு சொல்லுவோம். இது பேர் என்ன, ரொட்டேஷனல் கான்ஸ்டன்ட். இப்போ நியூ பார் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஜே ப்ளஸ் 1. இப்போ பின்னா என்னது, ரொட்டேஷனல் கான்ஸ்டன்ட். பின்னா வந்து ரொட்டேஷனல் கான்ஸ்டன்ட். ஸோ இட் கிவ்ஸ் த இன்ஃபர்மேஷன் அபவுட் தி அந்த பாண்ட் லென்த் இன்ஃபர்மேஷன். அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக வீக்கான்றது வந்து இந்த பி தான் வந்து சொல்லும். அப்போது நம்ம இந்த ரொட்டேஷன் ஸ்பெக்ட்ரா வந்து வேவ் நம்பர் வச்சு தான் நம்ம கண்டுபிடிப்போம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு அதை தான் இங்கே நான் டிரைவ் பண்ணதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜூல்ஸில் இது இருக்கும். இதை வந்து இந்த எப்சிலான் ஜேனா வந்து நத்திங் பட் நியூ பார். ஓகே. இந்த நியூ பார் வந்து எப்சிலான்னு சொல்லியிருக்காங்க. அந்த நியூ பார் ஈக்குவல் டு இஜே பை ஹெச்சி விச் இஸ் ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர் பை 8 பை ஸ்கொயர் ஹெச்சி. இந்த ஹெச்சும் இந்த ஹைட்ரஜனும் போச்சுன்னா நம்ம ஃபைனல் எக்ஸ்ப்ரெஷன் வந்து இப்படி வரும். இந்த எக்ஸ்ப்ரெஷனுக்கு மட்டும் பின்னு போடுறப்போ பி வந்து ரொட்டேஷனல் கான்ஸ்டன்ட். அப்போ பி ஈக்குவல் டு ஹெச் பை 8 பை ஸ்கொயர் ஐசி. ஸோ இப்போ நமக்கு பி கண்டுபிடிக்கணும்னு என்ன கொடுப்பாங்கன்னா, இதில் ஹெச் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், சி வெலாசிட்டி ஆஃப் த லைட்டு, பையும் ஒரு கான்ஸ்டன்ட். அப்போது ஐனா என்னது, மியூ ஆர் ஸ்கொயர். ஒவ்வொரு மாலிகுலோட என்ன கொடுத்துருவாங்க, இப்போ ஹெச்சிசிஎல் கொடுத்துருவாங்க. ஹெச்சிசிஎலோட மாஸ் நமக்கு 1ன்னு தெரியும், அப்ராக்சிமேட்டாக 1 AMU. சிஎலோட மாஸ் வந்து 35.45 இல்லை 30.5 தெரியும். இப்போ ஹெச்சிஎலோட மாஸ் தெரிஞ்சுன்னா அதுலேருந்து ரெடியூஸ் மாஸ் கேல்குலேட் பண்ணலாம். அப்புறம் ஒன்று ஆர் கொடுத்தாங்கன்னா இதை கேல்குலேட் பண்ணலாம், ஐ கொடுத்தா ஆர் கேல்குலேட் பண்ணலாம். ஓகே. அப்போ நமக்கு என்ன இருக்கும், ஒரு பாண்டோட டிஸ்டன்ஸை வந்து என்ன பண்ணுது, இந்த ரொட்டேஷனல் கான்ஸ்டன்ட்டை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். வி கேன் கனெக்ட் தி இப்போது பாண்ட் லென்த் வந்து ரொட்டேஷனல் கான்ஸ்டன்ட்க்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே. இப்போ இதில் செலெக்ஷன் ரூல் இருக்குது. இதுதான் வந்து ஃபைனல் எனர்ஜி எக்ஸ்பிரஷன் ஃபார் த ரிஜிட் ரோட்டாருக்கு எப்சிலான் ஜே இன் டேர்ம்ஸ் ஆஃப் நியூ பாரில் என்ன சொல்லுவோம், பி ஜே இன்ட்டு ஜே ப்ளஸ் 1 சென்டிமீட்டர் இன்வெர்ஸ். ஓகே. இதுதான் வந்து ஃபைனல் எக்ஸ்பிரஷன். இந்த பின்றது ரொட்டேஷன் கான்ஸ்டன்ட். அப்போ இதுக்கு செலெக்ஷன் ரூல்ஸ் வந்து என்ன, ஒரு எனர்ஜியில் வந்து இன்னொரு எனர்ஜிலுக்கு எதெல்லாம் அலௌடு ட்ரான்சிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தாக்கா, இப்போ நம்ம எனர்ஜி லெவல் 0ல் இருக்குது, 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது. இப்போ 0லேருந்து 1 மட்டும்தான் பாசிபிள். ஓகே. 1லேருந்து 2 மட்டும்தான் பாசிபிள். அப்படிலாம் ரிவர்ஸில் வருது. இப்போ நான் மேலே போகிறதுலாம் ஒரு கலரில் போடுறேன். இதே வந்து ட்ரான்சிஷன் வந்து கீழேயும் நம்மளுக்கு நடக்கலாம். ஆல்வேஸ் எக்ஸைட்டேஷன் மட்டும் இல்லை, ரிட்டனும் வரலாம். இப்போ 3லேருந்து 2 மட்டும்தான் பாசிபிள், 2லேருந்து 1க்கு பாசிபிள், 1 to 0 பாசிபிள். ஓகே. ஸோ அதனால தான் இதை ப்ளஸ் ஆர் மைனஸ் 1ன்னு சொல்கிறோம். டெல்டா ஜே ஈக்குவல் டு லைக் இதை விட ஹையர் லெவலுக்கு போச்சுன்னா +1, ஹையர் லெவல்லேருந்து நெக்ஸ்ட் லோயர் லெவலுக்கு வந்துச்சுன்னா அது பேர் வந்து -1. இப்போ நான் சப்போஸ் 0 to 2 போச்சுன்னா அது பேர் வந்து ஃபர்பிடன். அதர் ட்ரான்சிஷன்ஸ் ஆர் ஃபர்பிடன். ஃபார் எக்ஸாம்பிள் 0 to 2, 1 to 5 இதெல்லாம் வந்து ஃபர்பிடன். ஒன்லி ஃபஸ்ட் லெவல் டு நெக்ஸ்ட் லெவல். ஓகே. ஹையருக்கு போகலாம், இல்லை ஹையர் லெவல்லேருந்து 2லேருந்து 1க்கு வரலாம், இல்லை 4லேருந்து 3க்கு வரலாம், இல்லை 5லேருந்து 4க்கு வரலாம். நெக்ஸ்ட் லெவலுக்கு மட்டும்தான் ட்ரான்சிஷன் பாசிபிள். அது ஒன்று பாசிட்டிவ் ட்ரான்சிஷனாக இருக்கலாம், இல்லை டவுன்வர்ட் ட்ரான்சிஷனாக இருக்கலாம். ஆக மொத்த
மேலே போச்சுன்னா +1 கீழே வந்துச்சுன்னா -1. அதனால் டெல்டா ஜே ஈக்குவல் டு +or-1 ஃபார் எதுக்கு ரிஜிட் ரோட்டாருக்கு அதோட செலெக்ஷன் ரூல். இப்போ ரிஜிட் ரோட்டாரோட எக்ஸ்பிரஷன் என்ன? ரிஜிட் ரோட்டாரோட எக்ஸ்பிரஷன் நியூ பார் ஈக்குவல் டு பி ஜே இன்ட்டு ஜே +1. பியோட வேல்யூ என்ன? h/8π² ஓகே, இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் இந்த மாதிரி வந்து நம்ம ஃபஸ்ட்டு அலோட் ட்ரான்சிஷன் வச்சு நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பெண்ணு எங்கே இருக்குதில்ல. ஓகே, இப்போ நமக்கு ஃபார் நியூ ஆஃப் ஜே இஸ் ஈக்குவல் டு என்ன? பி ஜே இன்ட்டு ஜே +1. ஓகே, அப்போ நியூ ஆஃப் ஜே +1 எங்கெங்கெல்லாம் ஜே இருந்துச்சோ அங்கே ஜே +1 போடணும். பி ஜே +1 இன்ட்டு ஜே +2. இப்போது இந்த டெல்டா டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுதான் வந்து டெல்டா எப்சிலான் ஈக்குவல் டு இதிலேருந்து ஹையர் லெவல்லேருந்து இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 0ன்னு எடுத்துக்கிட்டால் 1 இருக்குது. அப்போது 1 to 2 1 to 0 போகுது. இப்போ ஹையர் லெவல் டு லோயர் லெவல். ஓகே, அப்போது பி ஜே இன்ட்டு ஜே +1 இன்ட்டு ஜே +2 மைனஸ் பி ஜே இன்ட்டு ஜே +1. இதை வெளியில் காமனாக பி ஜே இன்ட்டு ஜே +1 வெளில எடுத்திங்கனாக்கா இங்கே வந்து ஒரு ஜே +2 மைனஸ் ஜே மட்டும் வரும். அப்போது டோட்டலாக 2b ஜே +1 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, இப்போ அந்த நீங்கள் லெவல் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து 2bன்னு இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் லெவலுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 2 to 3க்கு வந்து 4bன்னு வரும். 3 to 4க்கு 6bன்னு வரும். ஓகே, ஸோ இந்த லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 0 to 1 ட்ரான்சிஷன் போகிறப்ப 2bன்னு வருது. அடுத்து 1 to 2ன்னு போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு 6bன்னு வருது. இது வந்து 0 to 1. 1 to 2 போகிறப்ப வந்து 6bன்னு வருது. அடுத்து 2 to 3 போகிறப்ப வந்து 12bன்னு வருது. அப்புறம் என்ன பண்ணுறோம்? இது வந்து இந்த ரொட்டேஷன் லெவல்ஸ் ஆர் நாட் ஈக்குவலி ஸ்பேஸ்டு. இப்போது இது வந்து ஃபஸ்ட்டு ரொட்டேஷன் லெவல். இது வந்து ஜே ஈக்குவல் டு 0, இது ஜே ஈக்குவல் டு 1, இது ஜே ஈக்குவல். ஸோ எனர்ஜி லெவல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் நாட் ஈக்குவலி ஸ்பேஸ்டு. இப்போ இந்த எனர்ஜி லெவல்ஸில் ஒரு வேல்யூஸ் வந்துச்சு இல்லையா? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த எனர்ஜி லெவல்ஸ் எடுக்கிறோம். இப்போ 0 to 2bயோட டிஃப்ரென்ஸ் என்ன? 2bலேருந்து 0 கழிங்க, அது என்னது? 2bன்னு வரும். 2bலேருந்து 6bலேருந்து 2b கழிங்க, அது 4bன்னு வரும். அடுத்து 12bலேருந்து 6b கழிங்க, 6bன்னு வரும். அப்போது இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த எனர்ஜி லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈக்குவலி ஸ்பேஸ்டு. அப்போது எனர்ஜி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த அட்ஜசன்ட் லைன்ஸ் இந்த ரொட்டேஷன் ஸ்பெக்ட்ரம் இஸ் கான்ஸ்டன்ட். அது வந்து 2bன்னு சொல்லிடுவாங்க. பட் ரொட்டேஷன் லெவல்ஸ் ஆர் நாட் ஈக்குவலி ஸ்பேஸ்ட், பட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ரொட்டேஷன் லெவல்ஸ் ஆர் ஈக்குவலி. அப்போ ஃப்ரீக்வன்சி லைன்ஸ் ஆர் ஈக்குவலி ஸ்பேஸ்ட். இப்போ ஸ்பெக்ட்ரம் வந்து பார்த்தோன்னா நமக்கு ஈக்குவலி ஸ்பேஸ்டாக வரும். ஸோ இப்போ இதில் வந்து ஒரு கேல்குலேஷன் கொடுத்துருக்காங்க. கேல்குலேட் த ரெடியூஸ்ட் மாஸ் அண்ட் த மொமெண்டம் ஆஃப் எனர்ஜியா. ஓகே, மியூ கேல்குலேட் பண்ணும், ஐ கேல்குலேட் பண்ணும். அப்புறம் வந்து D2CL5 கொடுத்துட்டாங்க. அதனோட பாண்ட் லென்த் ஆரும் கொடுத்துட்டாங்க. ஓகே, மாசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏஎம்யூலையும் இதிலோடது கொடுத்துட்டாங்க. டியூட்டீரியத்துக்கு எவ்வளோ, சிஎலுக்கு எவ்வளோன்ட்டு. ஃபஸ்ட்டு ரெடியூஸ் மாஸ் நம்ம சொன்ன மாதிரி என்ன ஃபார்முலா? மியூ ஈக்குவல் டு m1 m2 டிவைட் பை m1 + m2. ஃபஸ்ட்டு ஏஎம்யூவில் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டு, இப்போது m1 வந்து யார்? என்னோடது இந்த டி, இதுதான் வந்து m1, இது வந்து என்னோட m2. ஓகே, ஸோ அந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கிறோம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏஎம்யூவில் வரும் 1 AM ஈக்குவல் டு 1.661 × 10⁻⁻27 கிலோகிராம். கிலோகிராமுக்கு மாற்றுறோம். ஏஎம்யூ வந்து கிலோகிராமுக்கு மாற்றுறதுக்கு நம்ம 1.661 × 10⁻⁻27 கிலோகிராமால் இந்த வேல்யூவை மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணினாக்கா நமக்கு மியூவோட வேல்யூ என்ன வருது? 3.16 × 10⁻⁻27 கிலோகிராம்னு வருது. அப்புறம் இந்த மியூ வேல்யூ தெரிஞ்சுன்னா I ஈக்குவல் டு மியூ r². மியூவோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டு பாண்ட் லென்த் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? பிக்கோமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஓகே, பிக்கோனா வந்து 10⁻⁻12 மீட்டர். -12க்கு அதை ஸ்கொயர் பண்ணணும். ஓகே, அப்போது இந்த ஈக்குவேஷனில் ஏற்கனவே ஒரு 27 இருக்குது. இந்த -12 ஸ்கொயர் பண்ணால் ஒரு -24. அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி ஆன்சர்லேருந்து 10⁻⁻47 கிலோகிராம்
மீட்டர் ஸ்கொயர். இப்போ ரெடியூஸ் மாஸோட யூனிட்டோட நீங்கள் போடணும். இப்போ 5.14 × 10⁻⁻47 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர். ஓகே. ஸோ அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பி வேல்யூ எஸ்டிமேட்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு ரெடியூஸ் மாஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து என்ன பண்ணணும், மியூ ஈக்குவல் டு ஐ ஈக்குவல் டு மியூ ஆர் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஐ தெரிஞ்சிச்சுன்னா பி ஈக்குவல் டு ஹெச் பை 8π² ஐசி. இப்போ ஐயோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி இது எல்லாமே கான்ஸ்டன்ட், அதுலேருந்து பி கண்டுபிடிக்கணும். ஓகே. இல்லை பி கொடுத்துட்டாங்கன்னா பி கொடுத்துட்டாங்கன்னா பியிலேருந்து நம்ம ஐ கண்டுபிடிச்சி ஐயிலேருந்து என்ன பண்ணுவோம், மியூ தெரிஞ்சுன்னா ஆர் ஈக்குவல் டு √I/μ. ஓகே. இந்த ஃபார்முலா வச்சு நம்ம பாண்ட் லென்த் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ எனி ரிவர்ஸ் calculation, but you have to know the some formula. மியூ ரெடியூஸ் மாஸ் m1 m2/m1 + m2 தெரிஞ்சிருக்கணும். I ஈக்குவல் டு மியூ ஆர் ஸ்கொயர் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் பி ஈக்குவல் டு ஹெச் பை 8π² ஐசி தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு இதை கொடுத்துட்டாங்கன்னா அதிலேருந்து ஐ கண்டுபிடிச்சி ஐயிலேருந்து மியூ ஆர் ஸ்கொயர், அப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணி மியூ என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணி ஆர் ஸ்கொயரை ரிவர்ஸ் கால்குலேஷன் பண்ணு. அடுத்து சப்போஸ் நான் வந்து இப்போ கார்பன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. கார்பன் வந்து 12 இருக்குது ஐசோடோப்ஸு, ஆக்சிஜனோடது நான் 16 எடுத்துக்கிறேன். ஓகே. இங்கே சப்போஸ் கார்பனுக்கு வந்து 13 போடுறேன், ஆக்சிஜன் அதே சேம் ஐசோடோப் தான். அப்போது பாண்ட் லென்த் வந்து ஐசோடோப் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப எப்படி மாறுது இன் ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ராவில். அப்போது எஃபெக்ட் ஆஃப் ஐசோடோப் சப்ஸ்டியூஷன் இன் ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரா வந்து பார்க்கலாம். ஸோ ஐசோடோப்ஸ்னால் நமக்கு என்னன்னு தெரியும். ஸோ அப்போது மாஸ் வந்து இங்கே நம்ம ஐசோடோப்ஸ் வந்து இங்கே என்ன ஆகுது, நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே வந்து 12 × 16 போடுறோம், இங்கே 13 × 16. ஓகே. கீழே வந்து என்ன ஆகுது, 12 + 16, இங்கே 13 + 16 மாறும், m1/m2. ரெடியூஸ் மாஸு ஒரு 16 எக்ஸ்ட்ராவாக வருது. அப்போது ரெடியூஸ்ட் மாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ரெடியூஸ் மாஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஐ இன்க்ரீஸ் ஆகும், ஐ இன்க்ரீசஸ். ஐ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பி வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்போது இப்போ நார்மல் C12க்கு பின்னு வச்சுக்கிட்டாக்கா, C13க்கு பி ப்ரைம் வச்சுக்கிட்டாக்கா எதுக்கு அதிகமாக இருக்குன்னா, ஐசோடோப்ஸ் எதுக்கு ஹெவியாக இருக்கோ அதனோட பி வேல்யூ ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ பி ப்ரைமோட வேல்யூ ரொம்ப கம்மி. இது இட்ஸ் வெரி லோ பி வேல்யூ, இதுக்கு ஹை பி வேல்யூ இருக்கும். இது ஐசோடோப்பு, இது ஐசோடோப் இல்லாமல் இருக்கிறது. இப்போ ரொட்டேஷனல் பி வேல்யூ வந்து சேஞ்சஸ். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. என்னென்னா அந்த பேண்ட் கேப் வந்து டிக்ரீஸ் ஆகுது. வித்தவுட் ஐசோடோப் சப்ஸ்டியூஷனில் நமக்கு இந்த மாதிரி இருக்கும். ஐசோடோப் சப்ஸ்டியூட் பண்ணாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேண்ட் கேப் வந்து குறைஞ்சிட்டு, இந்த ரெட் கலரில் மென்ஷன் ஆகிருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து குறைஞ்சிது. ஓகே. அப்போது நமக்கு பி இஸ் கிரேட்டர் தென் பி ப்ரைம் ஃபார் த, இப்போது அதை மாஸ் பார்க்குறோம். மாஸ் இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சுன்னா அதனோட ரொட்டேஷனல் கான்ஸ்டன்ட் வந்து கம்மியாகும். அப்போ பி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஐசோடோப்புக்கு மாஸ் அதிகமாக இருக்கோ அதனோட பி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே. ஸோ இதுதான் பேஸ்ட் ஆன் ரொட்டேஷனல் கான்ஸ்டன்ட். அதை வந்து இதை வெரிஃபை பண்ண சொல்லியிருப்பாங்க. இங்கே C12 16 நான் சொன்ன எக்ஸாம்பிள் எக்ஸாக்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே. இந்த பி டு பி ப்ரைம் வந்து இதுனா இப்போ ரெடியூஸ் மாஸ் இவ்வளோ, அப்போ பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. இந்த மாதிரி அவ்வளோ இது கொஷின் வர்றது உங்களுக்கு. எனிவே இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இல்லை, பட் எனி ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சோர்ஸ் இருக்கும், அதனோட மெஷர்மெண்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இருக்கும், அந்த ரேடியேஷன் அப்சர்வ் பண்ணுற இங்கே வந்து ஒரு பம்ப்பு, அப்புறம் நம்ம சாம்பிள் வைக்கிறோம், அந்த சாம்பிளில் போய்ட்டு அந்த லைட் ரேடியேஷன் ஹிட் பண்ணி என்ன டேட்டா இருக்குது டிடெக்டர் வந்து ரெக்கார்ட் பண்ணும். இந்த டிடெக்டர் வந்து ரெக்கார்ட் பண்ணுற பாயிண்ட்ஸை வந்து அது நமக்கு ஃப்ரீக்வன்சி டேட்டாவாக ரெக்கார்டரில் வந்து நமக்கு மானிட்டர் ஆகும். ஓகே. ஸோ இந்த சோர்ஸுக்கு போகிறதுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி ஸ்கேனர் இருக்குது. ஸோ நிறைய எக்ஸஸ் ரேடியேஷன்ஸ் அதில் வேவ் மீட்டர் வந்து அதை டிடெக்ட் பண்ணும். ஓகே. இதுதான் ஜென்ரல் செட்டப் ஃபார் ஆல் த ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. நடுவில் என்னமா இருக்குது, நம்ம கொஞ்சம் மேக்னெட்டிக் ஃபீல்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ டிபெண்ட்ஸ், பட் மோஸ்ட்லி ஒரு 60% ஃபார் ஆல் த ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி சோர்ஸு, சாம்பிள், டிடெக்டார், இதுதான் மெயின் 3 காம்போனன்ட்ஸ். நடுவில் இப்போ மைக்ரோவேவ்னால் அதுக்கேற்ற மாதிரி சோர்ஸ் நம்ம அனுப்பணும். ஓகே. அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து ஒரு வாட் யூ கால் கண்ட்ரோல் இசட்
ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ணியிருந்தேன், சாரி. இதுதான் மோஸ்ட்லி எல்லா ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிக்கும் இருக்கிற இது வந்து இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு C1316 அந்த கிராஃப் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிக் இங்க்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த இந்த லைன்ஸ் எல்லாமே வந்து வித்தவுட் அந்த ஐசோடோப்ஸ் மாற்றாதுல 13க்கு மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சேஞ்ச், இந்த குட்டி சேஞ்ச் வந்து இப்போ இதுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் வேறு, இதுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும். ஓகே, அந்த டிஸ்டன்ஸ் இதுதான் வந்து அந்த ஐசோடோப். இப்போது மேஜர் ஸ்பீஷீஸ்ன்றதுனால அதனோட இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கும். இப்போ C13 வந்து நமக்கு அவ்வளோவா ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும் அதனோட இப்போ நீங்கள் ஒரு 100 மாலிகுல் எடுக்கிறீங்கன்னா அதில் 98 வந்து உங்களுக்கு C12 தான் இருக்குது. C13 வந்து ஒரு 2% இருக்குன்னா அது அந்த கிராஃபில் உங்களுக்கு எத்தனை கிங்க் இருக்குது, எத்தனை கிங்க் இருக்கோ அத்தனை ஐசோடோப்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து இப்போ கார்பன் 12க்கான பீக் வந்து மேக்ஸிமம் அபண்டன்ஸ் வந்து எதனோடது அதிகமாக இருக்கோ அதனோட பீக் தான் வந்து உங்களுக்கு இந்த அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ராவில் எப்படி இருக்கும். ஸோ அப்போ ஒரு ஸ்பெக்ட்ரல் லைன்ஸை அதனோட இன்டென்சிட்டியை அஃபெக்ட் பண்ணுற ஃபேக்டர்ஸ் எதுனா வந்து இந்த டீஜென்ரசி லெவல், அடுத்து போல்ஸ்மேன் ஃபேக்டர் சொல்லுவாங்க. அதில் எத்தனை பாப்புலேஷன் லெவல் அதுதான் சொல்லுவாங்க. நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லெவல்லேருந்து NI to NJ இல்லைனா வந்து ரொட்டேஷ்னல் லெவல் இங்கே. அப்போது நம்ம போகிறப்ப இங்கே எத்தனை மாலிகுல்ஸ் இருக்குது, இல்லை பாப்புலேஷன் லெவலில் இங்கே எத்தனை மாலிகுல்ஸ் இருக்குது, இதுக்கு இருக்கிற ரேஷியோ தான் வந்து நம்ம அந்த பாப்புலேஷன் லெவல் சொல்லுவோம். ரேஷியோ பிட்வீன் தி NI/NJ இன்ட்டு E பவர் சம்திங் -EA/KBT அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஜீன் ஒரு ஃபேக்டர் போடுவோம், அது பேர் வந்து ஜென்ரசி ஃபேக்டர். அதனோட வேல்யூ வந்து 2J+1. இது வந்து டீஜென்ரசி ஃபேக்டர்னு சொல்லுவோம். இப்போ டீஜென்ரசி ஃபேக்டர் ஃபார் அல்லோடு லெவல்ஸ் ஃபார் ரிஜிட் ரோட்டாருக்கு வந்து 2J+1 ஃபோல்டு ஜென்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு லெவலில் J = 0, அப்போ 1 ஃபோல்ட் ஜென்ரேட். செகண்ட் லெவலில் பார்த்தீங்கன்னாக்கா 2 × 2 1+, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபோல்ட் ஜென்ரேட். ஓகே, ஸோ அந்த ஜென்ரசி ஃபார் எக்ஸாம்பிள் T2Gயில் வந்து எத்தனை ஆர்பிட்டால்ஸ், 3 ஆர்பிட்டால்ஸ் இருக்குது, அப்போ 3 ஜென்ரசி. அப்போ EGயில் எத்தனை ஆர்பிட்டால்ஸ் இருக்குது, 2, அப்போ 2 ஜென்ரசி. அந்த மாதிரி ஒரு ஜேவோட லெவலையும் எத்தனை ஃபோல்டு டீஜென்ரசி இருக்குன்றது கேல்குலேட் பண்ணுறது 2J+1 தான் வந்து இட் கிவ்ஸ் தி டீஜென்ரசி ஃபார் த ரிஜிட் ரோட்டார். இப்போ J ranges from 0, 1, 2, 3 and so on. ஓகே, அப்போ ஃபஸ்ட் லெவலுக்கு டீஜென்ரசின்னு கேட்டாக்கா நீங்கள் என்ன போடணும், J = 0 சப்ஸ்டியூட் பண்ணி அதனோட ஜென்ரசி வந்து 1. ஃபார் செகண்ட் லெவல்னால் வந்து J = 1. ஓகே, இது ஃபஸ்ட் லெவல், இது செகண்ட் லெவல். இப்போ தேர்ட் லெவலுக்குன்னு போட்டாக்கா 2 × 2+1 வந்து இப்போ 5 டீஜென்ரசிஸ் ஆர் பாசிபிள். அப்போ இந்த மாதிரி ஒன் வேர்டில் வரலாம். ஸோ இதுதான் வந்து நான் சொன்ன அந்த பாப்புலேஷன் NJ/N0 = E -EJ/KT. அப்போது இதுக்கு முன்னாடி ஒரு ஃபேக்டர் போடுவாங்க, அதுதான் வந்து டீஜென்ரசி ஃபேக்டர்னு சொன்னேன். ஸோ அந்த டீஜென்ரசி ஃபேக்டர் அப்புறம் இந்த ஒரு பர்டிகுலர் கண்டிஷனில் J வந்து என்னன்னு கண்டுபிடிக்கிறாங்க, அவ்வளோதான். இது ஜஸ்ட் அ கேல்குலேஷன், யூ டோன்ட் நீட், பட் டீஜென்ரசி நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ இந்த ரொட்டேஷனல் ரிஜிட் ரோட்டாரில் நம்ம பார்க்க வேண்டியதுன்னா, ரிஜிட் ரோட்டார்னால் ஃபஸ்ட்டு அது என்ன பண்ணும், பாண்ட் லென்த் வந்து ரொட்டேட் பண்ணுறப்ப சேஞ்ச் ஆகாது. பாண்ட் லென்த் வந்து நோ சேஞ்ச் டியூரிங் த ரொட்டேஷன். அப்புறம் இந்த ரிஜிட் ரோட்டாரில் வந்து வேறு என்ன நம்ம பார்த்தோம், அதனோட எனர்ஜி லெவல் வந்து εJ = BJ × J+1ன்னு பார்த்தோம். B வந்து என்னன்னு பார்த்தோம், B வந்து h/8π² IC அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் இந்த I = μr² பார்த்தோம். μ = m1 m2/m1 + m2ன்னு பார்த்தோம். ஓகே, அடுத்து இதில் எதெல்லாம் ஆன்சர் பண்ணும் இந்த ரொட்டேஷன் ஸ்பெக்ட்ராவை வந்து மாலிகுல்ஸ்க்கு பெர்மனன்ட் டைபோல் மூமெண்ட் இருக்கிறது ரெஸ்பாண்ட் பண்ணும். இதில் என்ன ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணுறோம், மைக்ரோவேவ் ஃப்ரீக்வன்சி வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து நம்ம ரிஜிட் ரோட்டாருக்கு. இப்போ நான் ரிஜிட் ரோட்டாருக்கு அதாவது நான் ரிஜிட் ரோட்டார்னால் ரொட்டேட் ஆகுறப்போ வந்து என்ன ஆகும், அதனோட டிஸ்டன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ நான் ரொட்டேட் பண்ணுறதுனால இங்கே இனிஷியலாக ஒரு ஆறுன்னு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது, இல்லை ஈக்லிபிரியம் டிஸ்டன்ஸ் இருக்குது. இது வந்து இதனோட எக்ஸ்பேண்ட் ஆகிறது வந்து ஆறுன்னு வச்சுப்போம். இப்போ R - R இதுதான் இதனோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே,
ஸோ அப்போது இதில் வந்து என்னென்னா ஆல் பாண்ட்ஸ் ஆர் எலாஸ்டிக் டு சம் எக்ஸ்டென்ட். நம்ம வந்து ரிஜிட் பாண்டுறது ஒரு அப்ராக்சிமேஷன். ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா பாண்டு லென்த் வந்து அது வைப்ரேஷனால் கொஞ்சம் மாறலாம் டியூ டு த வைப்ரேஷன் எனர்ஜி. அதனால் பி சேஞ்ச் ஆகும், அதனால் ஆரும் சேஞ்ச் ஆகும் டியூ டு த வைப்ரேஷன்ஸ். அப்புறம் மாலிகல்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுற்றுறப்போ வந்து என்னாகும், சென்ட்ரிஃபியூகல் டிஸ்டார்ஷன் ஒன்று நடக்கும். அப்போது சென்ட்ரிஃபியூகல் டிஸ்டார்ஷன் வந்து இந்த ஸ்பெக்ட்ரமை அஃபெக்ட் பண்ணுமா எலாஸ்டிசிட்டியால் அப்படின்ட்டு. இப்போ ரிஜிட் ரோட்டாமிக் மாலிகல்ஸில் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த எனர்ஜி லெவல் வந்து டெல்டா இ வந்து என்னன்னு பார்த்தோம், 2Bன்னு பார்த்தோம். ஒரு எனர்ஜி லெவலில் இன்னொரு எனர்ஜி லெவலோட டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா. ஓகே, எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டாவில் பார்த்தீங்கன்னாக்கா ஜே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பி. ஜே இன்க்ரீஸ் ஆக பி வந்து டிக்ரீசஸ், அதுதான் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ ஜே இன்க்ரீசஸ், ரொட்டேஷன் எனர்ஜி இன்க்ரீசஸ். அப்போது ஜே வந்து எதை பொறுத்துனா மாலிகுலோட ரொட்டேஷனால் இன்க்ரீஸ் ஆகும். ரொட்டேஷன் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆனால் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். எனர்ஜி இன்க்ரீஸ் ஆனால் டிஸ்டார்ஷன் ஃபோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதை டீன்னு சொல்லுவோம். அப்போ பாண்ட் லென்த்து என்னாகும், ஆரும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ பாண்ட் லென்த் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரொட்டேஷனல் குவாண்டம் நம்பர். ரொட்டேஷனல் குவாண்டம் நம்பர் இன்க்ரீஸ் ஆக அதனோட எனர்ஜி ரொட்டேஷனல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். ரொட்டேஷனல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆனால் டிஸ்டார்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். இது ஃபேக்டர். பட் ரொட்டேஷனல் கான்ஸ்டன்ட் மட்டும் டிக்ரீஸ் ஆகும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ரொட்டேட் பண்ணுறப்ப இனிஷியலாக ஒரு பாண்ட் லென்த் இருக்குது, பட் ரொட்டேட் ஆகிறப்ப பாண்ட் லென்த் வந்து ஒன்று குறையலாம் இல்லை கூடலாம். ஸோ அப்போது the effect of increase in the bond length due to the centrifugal force is called the centrifugal effect. ஓகே, இந்த பாண்ட் லென்த்தில் அந்த எலாஸ்டிக் ஃபோர்ஸில் இருக்கிறதுனால அது வந்து அந்த பாண்ட் லென்த்து சேஞ்ச் ஆகுது இல்லையா, இந்த எஃபெக்ட் பேர் சென்ட்ரிஃபியூகல் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாண்ட் லென்த் டிபெண்ட்ஸ் ஆன் தி ரொட்டேஷனல் எனர்ஜி லெவல். ஓகே, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நம்ம வந்து பி கூட எதை கனெக்ட் பண்ணோம், பி கூட மியூ கனெக்ட் பண்ணோம். மியூ கூட எது கனெக்டாக இருக்குது, I × R². இப்போது R²ன்றது என்னது, பாண்ட் லென்த்து. பாண்ட் லென்த்து மியூ கூட கனெக்டாக இருக்குது, மியூ பி கூட கனெக்டாக இருக்குது, பி ஜே கூட கனெக்டாக இருக்குது. இப்போது நம்ம பாண்ட் லென்த் இஸ் கனெக்டட் டு த ரொட்டேஷன் எனர்ஜி லெவல். இப்போது இதுக்கு வந்து நான் ரிஜிட் ரோட்டார் யூஸ் பண்ணுறோம். இங்கேயுமே வந்து சென்டர் ஆஃப் மாஸ் ஆஸ் யூஷுவல் இது வந்து ரொட்டேட் ஆகுது, அது எல்லாத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். பட் ஃபைனல் எக்ஸ்ப்ரெஷனுக்கு நம்ம வந்துடுவோம். ஸோ இங்கே வந்து நம்ம டோட்டல் எனர்ஜி வந்து என்னன்னாக்கா இங்கே என்ன வந்துச்சு, எப்சிலான் இஜே இன் ஜூல்ஸில் இஜே இஸ் ஈக்குவல் டு h²/8π²I. இதுதான் வந்து பி. ஜே இன்ட்டு ஜே ப்ளஸ் 1 இன்ட்டு மைனஸ் h³/32π/4I இன்ட்டு KR²C இன்ட்டு ஜே ப்ளஸ் 1க்கு ஓவராலுக்கு ஸ்கொயர். இதை பிஜே இன்ட்டு ஜே ப்ளஸ் 1ன்னு சொல்லுவோம். இந்த மொத்தத்தையும் டி ஜே இன்ட்டு ஜே ப்ளஸ் 1க்கு ஹோல் ஸ்கொயர் அப்படின்வோம். இதுதான் வந்து அந்த டிஸ்டார்ஷன் கான்ஸ்டன்ட். இந்த பி வந்து ரொட்டேஷனல் கான்ஸ்டன்ட். இப்போ ரிஜிட் ரோட்டாரில் இந்த எக்ஸ்ட்ரா ஒரு மைனஸ் டேர்ம் வந்து வருது, டி ஜே இன்ட்டு ஜே ப்ளஸ் 1க்கு ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஸோ அப்போது இங்கே நான் சொன்ன மாதிரி இதுதான் வந்து நான் ரிஜிட் ரோட்டாரோட எனர்ஜி ஃபார்ம். நான் ரிஜிட் ரோட்டாரோட எனர்ஜி ஃபார்ம். அப்போ பினா நமக்கு ஏற்கனவே தெரியும், h/8π². அப்போ டினா வந்து h³/32π/4I² இன்ட்டு KR² இன்ட்டு I. ஓகே, ஸோ இவ்வளோ வரைக்கும் நம்ம உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ரிஜிட் ரோட்டா ஏன்னா டைஅட்டாமிக்னு கொடுத்துட்டாங்க. டைஅட்டாமிக்னா ரெண்டுமே வரும், ரிஜிடும் வரும் நான் ரிஜிடும் வரும் டைஅட்டாமிக் மாலிகுலில். அதனால் அவங்க ஜென்ரலாக டைஅட்டாமிக் கொடுத்ததுனால தான் இதை நான் எழுதியிருக்கேன். அப்போது இந்த டியை வந்து நம்ம இங்கே இருக்க வேல்யூ இங்கே h/8π²ICயில் இதில் கண்டிப்பாக உள்ளே வரும். இப்போ டியை வந்து 4BQ/μ² அப்படின்னு சொல்லலாம், இல்லையா μ²ன்னு எழுதலாம். அந்த நியூன்றது என்னன்னா வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி. வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் படிப்போம். நியூ ஈக்குவல் டு 1/2πc இன்ட்டு √k/μ. இந்த கேன்றது வந்து என்ன, ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட், ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். மியூ ரெடியூஸ் மாஸ், சி வெலாசிட்டி ஆஃப் த லைட்டு, நியூ பார் வந்து வேவ் நம்பர் ஃபார் த வைப்ரேஷன் லெவல். ஓகே, இதையும் நம்ம ப்ரூவ் பண்ணலாம்.
இப்போ இந்த 2 எக்ஸ்பிரஷனும் டிக்கு கேட்டால் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். h3/32 pi பவர் 4 I ஸ்கொயர் KR ஸ்கொயர் C. இந்த கேன்றது என்னது? ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் ஆர் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். ஓகே, இந்த D ஈக்குவல் டு சிம்பிளி சொல்லலாம் 4/Q/ நியூ பார் ஸ்கொயர். நியூ பார்க்கு ஸ்கொயர். இப்போ நியூ பார்னா என்ன நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ செலெக்ஷன் ரூல் ஃபார் நான் ரிஜிட் ரோட்டாருக்கு அதே தான். ரிஜிட்க்கும் நான் ரிஜிடோ டெல்டா ஜே ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்று தான் செலெக்ஷன் ரூல். வெதர் இட்ஸ் அ ரிஜிட் ரோட்டார் ஆர் நான் ரிஜிட் ரோட்டார், செலெக்ஷன் ரூல் இஸ் டெல்டா ஜே ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. ஸோ பட் எனர்ஜி கேப் பார்த்தீங்கன்னாக்கா இதை விட இதுக்கு கம்மியாக இருக்கும். ஓகே, ஏன்னா பி வந்து டிக்ரீஸ் ஆகும் நான் ரிஜிட் ரோட்டால். ஏன்னா எக்ஸ்ட்ரா டேர்ம் நமக்கு ரிஜிட் ரோட்டாலில் பி ஜே இன்ட்டு ஜே ப்ளஸ் 1, அதனால் எனர்ஜி லெவல் அதிகமாக இருக்கும். நான் ரிஜிட் ரோட்டாலில் பி ஜே இன்ட்டு ஜே ப்ளஸ் 1 மைனஸ் டி ஜே இன்ட்டு ஜே ப்ளஸ் 1க்கு ஹோல் ஸ்கொயர். இந்த டேர்ம் மைனஸ் பண்ணுறதுனால இந்த லெவல்ஸில் டிக்ரீஸ் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த ஒரு லெவலுக்கும். ஸோ இதுதான் ரீசன். இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா டேர்ம் மைனஸ் பண்ணுறதுனால இங்கே எனர்ஜி லெவலில் ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னா இது அதை விட கம்மியாக இருக்குது. இதுதான் ரீசன். ஸோ அடுத்து வந்து நம்ம மூவிங் ஆன் டு தி ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பினா என்ன? வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. இங்கே மாலிகுல் வந்து வைப்ரேட் ஆகுது. ஸோ இங்கே நம்ம ஐஆர் ஃப்ரீக்வன்சியை யூஸ் பண்ணி தான் அந்த மாலிகுலோட வைப்ரேஷன்ஸை வந்து ஸ்டடி பண்ணுறோம். ஸோ ஐஆர் மீன்ஸ் மாலிகுலர் வைப்ரேஷன். ஓகே, ரேடியோ ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணி என்எம்ஆர் படிப்போம். மைக்ரோவேவ் யூஸ் பண்ணி மாலிகுலர் ரொட்டேஷன். ஐஆர் யூஸ் பண்ணி மாலிகுலர் வைப்ரேஷன். யூவி அண்ட் யூவி விசிபிள் யூஸ் பண்ணி எலக்ட்ரானிக் எக்ஸைட்டேஷன். எக்ஸ்ரேஸ் யூஸ் பண்ணி நம்ம அதனோட கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரை படிப்போம். காமா ரேஸ் யூஸ் பண்ணி நியூக்ளியர் எக்ஸைட்டேஷன் பற்றி படிப்போம். இப்போ ஒரு ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியும் ஒரு மாலிகுலோட ஒரு பர்டிகுலர் திங்கை படிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து இதெல்லாம் வைப்ரேஷன். ஸோ மாலிகுல் சிமெட்ரிக் ஸ்ட்ரெச், அசிமெட்ரிக் ஸ்ட்ரெச், பெண்டிங், இந்த மாதிரி நிறைய வைப்ரேஷன்ஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. அதனால் என்ன ஆகும், உங்களுக்கு மாலிகுல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்படி வைப்ரேட் ஆகுறப்ப ஐஆர் ரேடியேஷன் ஆகுறப்ப இந்தமாரி வைப்ரேஷன் இருக்கும். அது மேலே ஐஆர் ரேடியேஷன் விழுந்தோடனே வைப்ரேஷன் ஸ்டார்ட்ஸ் ஆகும். இப்போ இட் மே ரொட்டேட், பெண்ட், ஸ்கெட்ச், வேக், சிஸ்ஸர், இந்த மாதிரி நிறைய ரொட்டேஷன் இருக்குது. இப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் வந்து வைப்ரேஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் த மீடியம் த்ரூ விச் தே பாஸ். வைப்ரேஷன் வில் அஃபெக்ட் த போலார் போர்ஷன்ஸ் ஆஃப் த மாலிகுல். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பெர்மனன்ட் டைபோல் மூமெண்ட் பார்த்தோம். இந்த வைப்ரேஷன் வந்து என்ன க்ரியேட் பண்ணால் சேஞ்ச் இன் த டைபோல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிமெட்ரிக் ஸ்ட்ரெச் இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, இங்கே சி இருக்குது. ஈக்குவலாக ஸ்ட்ரெச் ஆச்சுன்னா பெர்மனன்ட் டைபோல் மூமெண்ட் வந்து இங்கே 0. இதுவும் ஈக்குவலாக புல் பண்ணுது, இதுவும் ஈக்குவலாக புல் பண்ணுது. இப்போது CO இருக்குது, ஒரு சைடு அதிகமாக புல் பண்ணுது, ஒரு சைடு கம்மியாக புல் பண்ணுது. அப்போது நெட்டு டைபோல் மூமெண்ட் வந்து இருக்கும். அப்போது சிமெட்ரிக் ஸ்ட்ரெச்சில் வந்து பார்த்திங்கனாக்கா கார்பன் டை ஆக்சைடு ஃபார் சென்ட்ரல் சிமெட்ரிக் மாலிகுலுக்கு வந்து ஐஆர் வந்து இன்ஆக்டிவ் ஃபார் சிமெட்ரிக் ஸ்ட்ரெச்சு. பட்டு இந்த அசிமெட்ரிக் ஸ்ட்ரெச்சு, வெர்டிக்கல் பெண்ட்லலாம் பார்த்திங்கனாக்கா, பெண்டிங்லலாம் பார்த்தோன்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து பார்த்திங்கனாக்கா ஆக்டிவாக இருக்கும். பட் ஆல் த வைப்ரேஷன்ஸ்லாம் ஆக்டிவாக இருக்கும் சொல்லலாம். அதுக்குன்னே நம்ம ரூல்ஸ் படிப்போம். ஓகே, இப்போது லீனியர் மாலிகுல்ஸ்னால் என்ன படிப்போம்? மோட்ஸ் ஆஃப் வைப்ரேஷன் வந்து எங்கே என்னோட டோன்ட் நோ வேர் ஐ எம் ரைட்டிங் இட். ஓகே, இங்கே இப்போ லீனியர் மாலிகுல்ஸ்க்கு நம்பர் ஆஃப் வைப்ரேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து என்ன சொல்லுவோம்? டோட்டல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து 3n. லீனியருக்கு வந்து லீனியர் வைப்ரேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து 3n - 5. நான் லீனியர் மாலிகுல்ஸ்க்கு வைப்ரேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து 3n - 6. ஓகே, அப்போ ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி எதனால் வருது? நெட்டு சேஞ்ச் இன் தி டைபோல் மூமெண்ட். ஓகே, வைப்ரேஷனோ ரொட்டேஷனோ ஆகுறப்ப அதில் சேஞ்ச் இன் த டைபோல் மூமெண்ட் வந்து நடக்கணும். அந்த மாலிகுலில் டைபோல் மூமெண்ட் வந்து சேஞ்ச் ஆகணும். இப்போ ரொட்டேஷன் பண்ணுறப்போ ஒன்றும் டைபோல் மூமெண்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா ரொட்டேஷன் ஸ்பெக்ட்ரா. வைப்ரேஷன் ஆகுறப்பையும் அந்த டைபோல் மூமெண்ட் வந்து சேஞ்ச் ஆகணும். இப்போ இதுக்கு நான் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து இது H2O மாலிகுல் வந்து இது சிமெட்ரிக் ஸ்ட்ரெச். இது வந்து H2O மாலிகுலோட அசிமெட்ரிக் ஸ்ட்ரெச். இது வந்து உங்களுக்கு சிஸ்ஸரிங் ஆர் வேகிங்.
ஓகே. அது இல்லாமல் இன்னும் ட்விஸ்டிங் இருக்குது, ராக்கிங் இருக்குது, இந்த மாதிரி நிறைய வைப்ரேஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ இங்கே வைப்ரேஷன் இந்த பக்கம் போனாலே இந்த மாலிகுலேருந்து உங்களுக்கு அப்பர் டைரெக்ஷன் போகிறப்ப உங்களுக்கு யூ ஹாவ் அ வாட்டர் மாலிகுலுக்கு வந்து யூ ஹாவ் அ இந்த சிமெட்ரிக் ஸ்ட்ரெச்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா இட் ஷோஸ் தி ஐஆர் ஆக்டிவ். அசிமெட்ரிக் ஸ்ட்ரெச் கண்டிப்பாக வந்து பெர்மனன்ட் டைபோல் மூமெண்ட் இருக்குது. வேகிங்லேயும் உங்களுக்கு வந்து இருக்குது. ஓகே. ஸோ வாட்டர் மாலிகுலுக்கு இட் ஷோஸ் எவ்ரி திங். அப்போது இங்கேயும் வந்து எப்படி நம்ம ரொட்டேஷன் லெவல்ஸ் வந்து குவான்டிடைஸ்னு சொன்னோமோ அதேமாரி வைப்ரேஷன் லெவல்ஸ் வந்து வின்னு சொல்லுவோம். வி வந்து வைப்ரேஷனல் குவாண்டம் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். வைப்ரேஷனல் குவாண்டம் நம்பர். ஜேனா வந்து ரொட்டேஷனல் குவாண்டம் நம்பர். ஜே மீன்ஸ் ரொட்டேஷனல் குவாண்டம் நம்பர். அப்போது சேஞ்ச் இன் த டைபோல் மூமெண்ட் மட்டும்தான் வந்து எல்லா மோஷன்ஸுமே வந்து சேஞ்ச் இன் த டைபோல் மூமெண்ட்டை கொடுக்காது. Not all the motions gives the change in the dipole moment. Only particular motions gives the change in the dipole moment, and the different modes of vibrations are caused by the absorption of the radiation of the similar wavelength. ஸோ இங்கே இது இன்ஃப்ராரெட் இருக்குது. இது வந்து சிமெட்ரிக் ஹார்மோனிக் ஆசிலேட்டர். இப்போ மாலிகுல் வந்து ஃபஸ்ட்டு இங்கே இருக்குது சிமெட்ரிக்காக, இங்கேயும் ஈக்குவலாக போகுது, இங்கேயும் ஈக்குவலாக போகுது, தென் இங்கேயும் ஈக்குவலாக போயிட்டு திருப்பி ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கே வந்துடுது. ஓகே. இது பேர் வந்து சிமெட்ரிக் வைப்ரேஷன். ஓகே. அந்த ஈக்லிபிரியம் பொசிஷன்லேருந்து போயிட்டு வந்துடும், செப்பரேட்டட் பை த ஈக்லிபிரியம் டிஸ்டன்ஸ். ஸோ அப்போ மினிமம் ஆஃப் த கர்வ் கரஸ்பாண்ட் டு இது வந்து நம்ம ஆர்இ ஈக்லிபிரியம் ஆர் ஈக்குவல் டு ஆர்இன்னு சொல்லுவோம். இங்கே பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்து இன் போத் த கேசஸ் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு என்ன ஆகும், போயிட்டு வருது. ஓகே. இது வந்து பாண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரிங் மாதிரி பிஹேவ் பண்ணுது. ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ப்ரிங் மாதிரி பிஹேவ் அதனால தான் வந்து இங்கே இருக்க ஹூக்ஸ்லாம் யூஸ் பண்ணி இந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் இஸ் டைரெக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இந்த ஆருக்கும் ஆறு மைனஸ் ஈக்லிக்கு அந்த பாண்டு இனிஷியல் வந்து ஆறு ஈக்லிபிரியத்தில் இருக்குது. அந்த ஸ்ட்ரெச் வந்து ஆறுன்னு வச்சாக்கா அதுக்கு ரெண்டுத்துக்கு இருக்க இந்த எக்ஸ் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. இப்போ ஃபோர்ஸ் இஸ் டைரெக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் போடுறோம், அதுதான் வந்து கே. அது வந்து நெகட்டிவ் கேன்னு சொல்கிறோம். ஓகே. இப்போது இந்த இ ஈக்குவல் டு நமக்கு என்ன தெரியும், எஃப் இன்ட்டு அந்த கைனடிக் எனர்ஜி மாதிரி இங்கே யூஸ் பண்ணுறோம். ஓகே. இது பேர் வந்து என்னது இங்கே வந்து யூஸ் பண்ணுற ஐ திங்க் பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு நினைக்கிறேன். ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ். இதப்போ எனர்ஜி வந்து நம்ம ஆஃப் இன்ட்டு கேஎக்ஸ் ஒன் மோர் டைம். ஓகே. எஃப்எக்ஸ் திருப்பி எஃப் ஈக்குவல் டு கே போடுறப்போ வந்து நமக்கு இது வந்துடும். ஸோ இதுதான் வந்து எனர்ஜி. இது வந்து உங்களோட ஸ்ப்ரிங் எனர்ஜி. இது வந்து ஃப்ரீ ஸ்ப்ரிங்கோட ஃபோர்ஸ். இது வந்து கிவன் உங்களோட எனர்ஜி ஃபார் த பொட்டென்ஷியல் எனர்ஜி ஃபார் த மாலிக்யூல்ஸ். அகெயின் நம்ம ஷ்ராடிங்கர் ஈக்குவேஷன் ஹெச்எஸ்ஐ ஈக்குவல் டு இசை தான் சால்வ் பண்ண போகிறோம். இங்கே ஒரு பொட்டென்ஷியல் எனர்ஜி கொடுத்துட்டாங்க. கைனடிக் எனர்ஜி வந்து அகெயின் மாலிக்யூல் வந்து இங்கே எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால அதுக்கு ஒரு எனர்ஜி இருக்குது. அதை திருப்பியும் ரீசப்ஸ்டியூட் பண்ணி இ வந்து கண்டுபிடிச்சோம். இப்போ எப்படி ரிஜிட் ரோட்டாருக்கு பி ஜே இன்ட்டு ஜே ப்ளஸ் ஒன் கண்டுபிடிச்சோம், நான் ரிஜிட்க்கு பி ஜே இன்ட்டு ஜே ப்ளஸ் ஒன் மைனஸ் டி ஜே இன்ட்டு ஜே ப்ளஸ் ஒனுக்கு ஹோல் ஸ்கொயர்னு பார்த்தோம். அதேமாதிரி இங்கே இ என்ன கண்டுபிடிக்க போகிறோம் ஃபார் ஹார்மோனிக் ஆசிலேட்டர். ஓகே. அந்த மாதிரி இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து சால்வ் பண்ணுறாங்க. இந்த டெரிவேஷன் நாட் நீடட், பட் ஃபைனல் எக்ஸ்பிரஷன் தான் நமக்கு தேவை. அப்போது இங்கே ஆஸ் யூஷுவல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வெறும் ஃப்ரீக்வன்சியை வச்சு என்னன்னாக்கா 1/2π இன்ட்டு ரூட் கே பை மியூ. இது வந்து என்னது இன் டேர்ம்ஸ் ஆஃப் செகண்ட் இன்வர்ஸ். நியூ பாரில் வந்து வேணும்னாக்கா 1/2πc இன்ட்டு ரூட் கே பை மியூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் சென்டிமீட்டர் இன்வர்ஸ். இது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் வேவ் நம்பர், இது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. இதுதான் வந்து ஃபைனல் ஃப்ரீக்வன்சி வந்து இதில் கண்டுபிடிப்பாங்க. இதுதான் ஃப்ரீக்வன்சின்ட்டு. இதிலிருந்து நமக்கு என்ன கண்டுபிடிப்பாங்கன்னா அந்த வாட் இஸ் த எனர்ஜி வேல்யூ இ இஸ் ஈக்குவல் டு ஃபைனலாக ஷ்ராடிங்கர் வேவ் யூஸ் பண்ணி இ ஈக்குவல் டு
nu plus half into h nu அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. இங்கே இது v plus half, இது வந்து frequency, இது frequency nu, இது v vibrational quantum number. ஓகே, ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். E is equal to, so vibration energy level for the harmonic oscillator SHO is equal to v plus half into h நியூன்னு சொல்லலாம், இல்லை h bar ஒமேகான்னு சொல்லலாம். h bar ஒமேகாவும் போட்டிருப்பாங்க. இங்கே வின்றது வைப்ரேஷனல் குவாண்டம் நம்பர், நியூன்றது ஃப்ரீக்வன்சி. ரெண்டும் பார்க்க ஒரே மாதிரியே தெரியும். இங்கே வைப்ரேஷன் லெவல்ஸ் தான் v equal to 1 2 3ன்னு போடுறோம். ஸோ அகெயின் இதுக்கு செலெக்ஷன் ரூல் இருக்குது. நமக்கு ரிஜிட் அண்ட் நான் ரிஜிடாக இருந்தாலும் டெல்டா ஜே ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்று பார்த்தோம். ரிஜிட் ஆர் நான் ரிஜிட் ரெண்டுத்துக்குமே, ரிஜிட் அண்டு நான் ரிஜிட் ரெண்டுத்துக்குமே என்ன பார்த்தோம் செலெக்ஷன் ரூலு டெல்டா ஜே. அப்போது இங்கே சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டர்ன்றது ஒரு டைப் ஆஃப் ஆசிலேட்டர், அதனோட செலெக்ஷன் ரூல் ஈக்குவல் டு டெல்டா வி வைப்ரேஷன் குவாண்டம் நம்பர் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. ஓகே, இப்போ ஃபைனல் எனர்ஜி எக்ஸ்பிரஷன் வந்து என்ன கொடுத்தா E equal to v plus half into h nu. ஓகே, அதுதான் எனக்கு கொடுத்துருப்பாங்க. ஈவன் வைப்ரேஷன் குவாண்டம் நம்பர் 0ன்னு போட்டாலும் அந்த சிஸ்டத்தில் half h nu அளவுக்கு எனர்ஜி இருக்குது. இதுதான் வந்து 0 பாயிண்ட் எனர்ஜி. E equal to half h nuன்றது என்னது 0 பாயிண்ட் எனர்ஜி. ஸோ திஸ் இஸ் த லோயஸ்ட் வைப்ரேஷன் எனர்ஜி, இட்ஸ் கால்ட் 0 பாயிண்ட் எனர்ஜி. ஸோ நம்ம வந்து atoms can never have zero vibrational energy, but atoms can be never S2 relative to the depends upon the, இது கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் பிரகாரம் இப்படி இருக்கும். பட் ஆக்சுவலி குவாண்டம் மெக்கானிக்கலி பார்த்தீங்கன்னாக்கா குவாண்டம் ஆசிலேட்டர் ஹஸ் த லோயஸ்ட் வைப்ரேஷன் எனர்ஜி. ஈவன் நம்ம அட்டாமிக் கிளாக்லாம் ஏன் குவார்ட்ஸ் கிறிஸ்டல் யூஸ் பண்ணுறோன்னா அந்த வைப்ரேஷன் வச்சு தான் நம்ம அந்த டைமே வந்து நம்ம அதை இது பண்ணுறோம், கேல்குலேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ நம்ம தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்லேயும் பார்த்து 0 கெல்வினில் the molecules have zero entropy, but actually பார்த்தீங்கன்னா there is some residual entropy. Even at 0 Kelvin molecules are exhibiting the energy. அது வந்து நமக்கு due to the vibration rotationனால வருது, தெர்மோடைனமிக்ஸ்லையும் படிச்சிருப்போம். ஓகே, ஸோ இங்கே வந்து நமக்கு அலௌடு ட்ரான்சிஷன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த க்ரீன் கலரில் கொடுத்துருக்கு இல்லையா, இதுக்கு மட்டும் டெல்டா வி ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. இப்போ சப்போஸ் இது பார்த்தீங்கன்னாக்கா E0லேருந்து E2க்கு போக பார்க்குது, அதாவது 0 to 2க்கு போகனா நாட் ஃபர்பிடன். சப்போஸ் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 0 to 0.5க்கு போகுது, பாதியிலே நிற்குது. அப்போது நமக்கு அந்த ட்ரான்சிஷன் இருக்கு இல்லையா, டெல்டா இ இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னவாக இருக்கணும், E1 மைனஸ் E0வாக இருக்கும். டெல்டா இ கிரேட்டராக இருந்தாலும் நமக்கு அந்த ட்ரான்சிஷன் நாட் அலோடு. டெல்டா இ லெஸ் தென் E1 டு E0னாலும் நாட் அலோட். ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான், அதுவும் 1 லெவல் டு த நெக்ஸ்ட் லெவலுக்கு மட்டும்தான் அலோடு. ஓகே, இப்போ செலெக்ஷன் ரூல் வந்து டெல்டா வி ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. ஸோ அப்போது ஹோமோநியூக்ளியர் மாலிகுலுக்கு நோ டைபோல் மூமெண்ட், அப்போ நோ வைப்ரேஷன் ஸ்பெக்ட்ரம். ஹெட்ரோநியூக்ளியர் மாலிகுல் ஐஆர்எஃப் ஸ்பெக்ட்ரம் இஸ் இது வந்து பார்த்துட்டோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இது ஆன் ஹார்மோனிக். ஸோ ஜஸ்ட் எனர்ஜி ஃபங்க்ஷன் மட்டும் பார்த்துக்கோங்க. ஆன் ஹார்மோனிக்கோட எனர்ஜி ஃபங்க்ஷன் இதை ஹார்மோனிக்கு E ஈக்குவல் டு ஆஃப் KX ஸ்கொயர்னு பார்த்தோம். இது வந்து சிம்பிள் ஹார்மோனிக்கு. ஆன் ஹார்மோனிக்கு DEQ இன்ட்டு 1 இன்ட்டு E பவர் மைனஸ் A இன்ட்டு REQ மைனஸ் R, இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஹோல் ஸ்கொயர். இங்கே ஏன்றது ஆன் ஹார்மோனிசிட்டி, டின்றது டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட், ஏ வந்து ஆன் ஹார்மோனிசிட்டி கான்ஸ்டன்ட் ஃபார் எ பர்டிகுலர் மாலிக்யூல். ஓகே, இந்த ஆர் ஈக்லிபிரியம் மைனஸ் ஆர்ன்றது அந்த ஈக்லிபிரியம் டிஸ்டன்ஸுக்கும் அந்த ஸ்ட்ரெச்சான டிஸ்டன்ஸுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸு. இது வந்து மோர்ஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஜஸ்ட் ஃபங்க்ஷன் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு இப்படி தான் அந்த லீனியர் ஹார்மோனிக்காக இருந்தது, ஹையர் எனர்ஜி ஆக ஆக என்னாகும் டிசோசியேட் ஆகிடும், ஹார்மோனிக் வந்து ஆன் ஹார்மோனிக்காக மாறிடும். ஸோ அகெயின் ஹார்மோனிக் SHOன்றது ஒரு மாடல் தான், ஆன் ஹார்மோனிக் ஆசிலேட்டர்ன்றது ஒரு மாடல். ஜென்ரலாக ரியல் மாலிகுல்ஸ் வந்து ஆன் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் மாதிரி தான் பிஹேவ் பண்ணும். ஓகே, அகெயின் அதனோட ஃபங்க்ஷன் இப்போ எப்படி நான் ரிஜிட் ரோட்டாருக்கு ஒரு மைனஸ் ஃபங்க்ஷன் வந்துச்சு, அதே மாதிரி இங்கே ஆன் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் இருக்கும். நம்மளோட ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் அதே தான், V ப்ளஸ் ஆஃப் இன்ட்டு நியூ பார் இன்ட்டு V ப்ளஸ் ஆஃப்க்கு ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு நியூ அண்டு XE. இந்த XEன்றது ஆன் ஹார்மோனிசிட்டி கான்ஸ்டன்ட்.
அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவ்வளோதான். அகெயின் ஆன்ஹார்மோனிக் இதெல்லாம் உங்களுக்கு 0 பாயிண்ட் எனர்ஜிலாம் கேட்க மாட்டாங்க. ஸோ இட்ஸ் ஃபைன். ஸோ செலெக்ஷன் ரூல் வந்து ஆன்ஹார்மோனிக் வந்து இப்போ சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டருக்கு டெல்டா வி வந்து +or-1, ஆன்ஹார்மோனிக் ஆசிலேட்டருக்கு டெல்டா வி வந்து +or-1, +or-2, +or-3. ஓகே, இதுலேயே வந்து உங்களுக்கு +or-1 இருந்தால் அது Q பிரான்ச்சு, கிரேட்டராக இருந்தால் லைக் அது வந்து ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். ரிமைனிங் +or-2 or +or-3லாம் வந்து ஓவர் டோன்ஸ் ஹார்ட் பேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதுதான் அங்கே நான் சொல்லியிருக்கிறது. ஸோ 0 to 1 வந்து என்னது ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி, 0 to 1 வந்து ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி. அப்போ 0 to 2ன்றது ஃபஸ்ட்டு ஓவர் டோன், 0 to 3ன்றது செகண்ட் ஓவர் டோன். அப்போ ஒன் வேர்டில் கேட்பாங்க ஃபஸ்ட்டு ஓவர் டோன்னா எங்கே, 0லேருந்து 2க்கு போச்சுன்னா அதுதான் வந்து 0 to 2னா வந்து ஃபஸ்ட்டு ஓவர் டோன். ஃபண்டமெண்டல்னால் 0 to 1, செகண்ட் ஓவர் டோன்னா 0 to 3 அப்படின்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, அதை தான் இங்கேயும் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. எப்பவுமே ஃபண்டமெண்டல் பேண்டுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கும், கன்சிடரபிள் இன்டென்சிட்டி. அப்போது டெல்டாவி ஃபஸ்ட்டு ஓவர் டோன் அதை விட கம்மியாக இருக்கும், செகண்ட் ஓவர் டோன் அதை விட ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த பீக் பார்த்திங்கனாக்கா ஃபண்டமெண்டலுக்கு தான் அதிகம், அதை விட இது கம்மியாக இருக்குது, அதை விட இது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ ஃபண்டமெண்டல் பேண்ட்ஸ் கூட நிறைய வீக் பேண்ட்ஸ் வரும், அது பேர் வந்து ஹார்ட் பேண்ட்ஸ் சொல்லுவோம். ஸ்ட்ராங் பேண்ட்ஸ்னால் வந்து இட்ஸ் ஃபார் த ஃபண்டமெண்டல் ரிலேட்டட் டு. அப்போ சம்திங் நமக்கு இந்த ஸ்பெக்ட்ரத்தில் வர்றது வந்து பார்த்திங்கனாக்கா டெம்பரேச்சரை பொறுத்து இருக்குது, வேவ் நம்பர், அப்சார்ப் எது கூட ஆகுது, இது எல்லாமே பொறுத்து இருக்குது. ஓகே, ஸோ மாலிகுல் ஐ மீன் 1 to 10 செம்னா அது ஃபைன் ஸ்ட்ரக்சராக இருக்கும், 10 to the power சென்டிமீட்டர்னா கோர் ஸ்ட்ரக்சர். ஏன்னா HCl மாலிகுலாம் 3000 சென்டிமீட்டர் இன்வெர்ஸில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அடுத்து வந்து இது பான் ஓப்பன் ஹைபர் அப்ராக்சிமேஷன் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டேன். இதே ஒன்லி வைப்ரேட்டிங் ரோட்டார்னா வைப்ரேஷன் ப்ளஸ் ரொட்டேஷன் இருக்கிறதுனால அதை ரெண்டோட லிமிட் பண்ணியிருக்காங்க. இதே நம்ம எலக்ட்ரானிக் ட்ரான்சிஷன் வந்துச்சுன்னா அப்போ இ எலக்ட்ரானிக் ப்ளஸ் இ வைப்ரேஷன் ப்ளஸ் இ ரொட்டேஷ்னல் எல்லாத்தையும் சேர்த்துப்போம். சம்டைம் ட்ரான்ஸ்லேஷனும் கொடுத்தாங்கனாக்கா இ ட்ரான்ஸ்லேஷனும் எடுத்துக்கணும். அதுதான் பான் ஓப்பன் ஹைபர் அப்ராக்சிமேஷன். இது செலெக்ஷன் ரூலு. ஆன்ஹார்மோனிக் வந்து டெல்டா வி இப்படி இருக்கும், டெல்டா ஜே +or-1 இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டெல்டா வி 0னா அது வந்து பியோர் ரொட்டேஷனல், ஒன்லி ரொட்டேஷனல் காம்பினேஷனாக இருக்குது. இது பேர் வைப் ரொட்டேட்டார் அப்படின்னு சொன்னாக்கா டெல்டா வியும் ப்ரெசண்ட்டாக இருக்கும், டெல்டா ஜேவும் ப்ரெசண்ட்டாக இருக்கும். டெல்டா வி +or-1 +or-2னா ஆன்ஹார்மோனிக்கு. இந்த டெல்டா வி வந்து +or- அப்போ ரொட்டேஷன் ட்ரான்சிஷன் நடக்குது, ஏன்னா மாலிகுல் இங்கே போகுது, இங்கே குட்டி குட்டி ட்ரான்சிஷனும் நடுவில் போகலாம்ல. ஓகே, நம்ம ஒரு பாத்தில் ஒரு டெஸ்டினேஷன் போகிறப்போ நடுவில் இருக்க பிளேஸ்க்கும் போயிட்டு போகிற மாதிரி. அப்போது வைப்ரேஷன் ட்ரான்சிஷன் நடக்கிறப்போ ரொட்டேஷன் ட்ரான்சிஷன் நடக்கலாம். அப்போ சப்போஸ் ஒன்லி டெல்டா ஜே மட்டும் நடக்குது அப்படின்னாக்கா வந்து டெல்டா வி வந்து 0 ஆச்சுன்னா இது பியோர் ரொட்டேஷ்னல், டெல்டா வி ப்ரெசென்ட் ஆயிருந்தால் அது ரொட்டேஷனல் ப்ளஸ் வைப்ரேஷனல் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் உங்களுக்கு அவ்வளோ இல்லை, இது வந்து சும்மா இதில் இம்பார்ட்டன்ட் திங் நான் மார்க் பண்ணுறது மட்டும் படித்து வச்சுக்கோங்க. கார்பனைல் ஃப்ரீக்வன்சி வந்து 1700 to 1650, அதேமாதிரி ஆல்கஹால்னால் 3000. ஓகே, அதேமாதிரி அரோமேட்டிக்னால் வந்து 1600, இதே மெத்தில் குரூப் 3000. ஓகே, கார்பன் டபுள் பாண்ட்னா 1660, ட்ரிபிள் பாண்ட்னா 2260. அப்போது கேரக்டரிஸ்டிக் ஃப்ரீக்வன்சின்னு கேட்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், மைக்ரோவேவ் வச்சு என்ன கண்டுபிடிப்போம், பாண்ட் லென்த்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்போம். ஐஆர் வச்சு என்ன பண்ணுவோம்னா ஃபங்க்ஷனல் குரூப்பு, அந்த மாலிகுலில் என்னென்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. இப்போ எனக்கு அதில் வந்து 1700 ஒரு பீக் காட்டுச்சுன்னா ஓகே அதில் கார்பனைல் குரூப் இருக்குது, 3000 காட்டுச்சுன்னா ஒரு OH குரூப் இருக்குது. அப்போ ஐஆர்லேருந்து ஐ கேன் ஃபைண்ட் அவுட் அதில் என்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குன்றதை வந்து நான் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு தான் மெயினாக ஐஆர் யூஸ் பண்ணுவோம். மைக்ரோவேவில் வந்து அதனோட பாண்ட் லென்த் என்ன, ஐசோடோப்ஸ் எதனா எக்ஸ்ட்ராவாக இருக்கா, ரிலேட்டிவ் இன்டென்சிட்டிஸ் ஆஃப் அபண்டன்ஸ் வந்து கண்டுபிடிப்போம். ஸோ இதுதான் அப்ளிகேஷன். ஸோ கண்டிப்பாக ஸ்ட்ரக்சரல் எலிசிட்டேஷனில் ஃபங்க்ஷனல் குரூப்பை கண்டுபிடிப்போம். அடுத்து அதில் வந்து ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ்
ஏற்கனவே வந்து நான் இப்போ இதை சொன்ன மாதிரி லைக் ஃபிங்கர் பிரிண்ட் ரியாக்ஷன் ஒரு ஸ்பெக்ட்ரா இருக்கும். நம்மளோட சாம்பிளோட ஸ்பெக்ட்ரா வந்து வந்துச்சுன்னா ஓகே இது கூட மேட்ச் ஆயிருக்கு, இது கூட மேட்ச் ஆயிருக்கு, அப்போ இந்த குரூப்லாம் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்ட்டு வி கேன் ஃபைண்ட் அவுட் அவர் குரூப்போட என்னென்ன ஆட்டம்ஸ்லாம் இருக்குன்னு ஓரளவுக்கு எஸ்டிமேட் ரஃப் எஸ்டிமேட் பண்ணலாம். ஸோ இதுதான் ஐஆர் வந்து இப்போ பென்சால்டிஹைடு இருக்குது, அப்போது சிஹெச் ஸ்ட்ரெச்சிங் வந்து இங்கே நடக்குது, ஆல்டிஹைட் குரூப்புக்கு இவ்வளோ நடக்குது, அரோமேட்டிக் ஆல்டிஹைட்னா இவ்வளோ CO குரூப்பு, C11Cனா எவ்வளோ, சிஹெச்னா வந்து 745 to 685. அப்போது அந்த கேரக்டரிஸ்டிக் ஃப்ரீக்வன்சிலேருந்து நம்ம கம்பேர் பண்ணி நம்மளோட மாலிகுல் என்னன்றது நம்ம கண்டுபிடிக்கலாம். அடுத்து வந்து ஒரு ரியாக்ஷன் நடக்குதுன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து ஆல்கஹால் எடுத்திருக்கேன், ஆல்கஹால் வந்து ஆசிடாக மாறுது. இப்போ ஃபஸ்ட்டு ஆல்கஹால் எடுக்கிறப்போ ஒரு ஐஆர் எடுக்கிறேன், ரியாக்ஷன் கம்ப்ளீட் பண்ண பிறகு இதுக்கு ஒரு ஐஆர் எடுக்கிறேன். அப்போது இதனோடது வந்து 3000 இருக்குது, அப்போ இது வந்து 1700 ஏன்னா CO குரூப்புன்றதுனால. ஓகே, அப்போ ஆசிட் குரூப்புக்கு ஒரு ஃபங்க்ஷன் குரூப். இப்போ அதை வச்சு அந்த ஐ கேன் ஃபைண்ட் அவுட் தி ப்ராக்ரஸ் ஆஃப் த ரியாக்ஷன், இது எவ்வளோ ஃபார்ம் ஆயிருக்கு, இது எவ்வளோ வருதுன்னு. அடுத்து ஒரு பியூர் சாம்பிளாக அது இம்பியூர் சாம்பிளாக, அதுலேருந்து இம்ப்யூரிட்டிஸ் எவ்வளோ ப்ரெசென்ட் ஆயிருக்கு அதையும் என்னால் கண்டுபிடிக்கலாம். அடுத்து குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ், ஒரு ட்ரக் சப்ஸ்டன்ஸ் இருக்குது, அதுலேருந்து ஸ்டாண்டர்டையும் டெஸ்ட் சாம்பிளையும் வச்சு கம்பேர் பண்ணி அதனோட குவாலிட்டி என்ன குவான்டிட்டி என்ன அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ ஐ கம்ப்ளீட்டட் தி மைக்ரோவேவ் அண்டு ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் டாபிக். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.